ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ முன்ன எல்லா ட்ராமாலையும் வர மாரி ஹீரோ, ஹீரோயின் சந்திக்கிறது, லவ் பண்ணுறது அப்படி இல்லாம ஸ்டார்ட்டிங்கில எடுத்த உடனே ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுது. அவங்க 2 பேரோட லைஃப் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கும். அப்புறம் அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இப்போ 3 வருஷமும் ஆயிடுது. இதில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப வசதியானவர்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஏழை வெட்டு பையன். ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கோடீஸ்வரி. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சந்தோஷமா இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்க போற வர இடம் எல்லாத்துலயும் அதே மாரி தான் இருக்கும். பார்க்குற எல்லாருமே பரவால்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கல்யாணம் ஆகி இப்போ 3 வருஷம் ஆகுது. இப்பவும் இதே மாரி லவ்வோட இருக்காங்களே, இப்படி சுத்துறாங்களே, ஒண்ணாவே இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க 2 பேருமே இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்ல வந்து ஹீரோ வந்து ஒரு பேட்டி தான் குடுத்துட்டு இருக்காரு. இவர பேட்டி எடுக்கணும்னு யாருக்கும் ஒரு ஆசை அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் இப்போ பணக்கார வீட்டு மாப்பிள்ளை. ஸோ ஒரு வழி இல்லாம தான் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் தூங்குறோம், ஒண்ணா தான் சாப்பிடுறோம், ஒண்ணா தான் எந்திரிக்கிறோம், ஒண்ணா தான் வேலைக்கு போறோம். எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பேட்டி குடுத்துட்டு இருப்பாரு. ஆனா மனசளவுல நினைக்கிறது இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் சைட்ல இருந்து அவங்க வந்து பேட்டி குடுக்குறாங்களா, அந்த பேட்டியில வந்து அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களோட கல்யாண லைஃப்ல வந்து நான் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவ பார்த்தேன் அப்படின்னா வந்து ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அதாவது வேலை விஷயமா. அங்க போய் அவங்க வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் சரியாவே செய்ய தெரியாது. எதுவுமே அவங்களுக்கு பண்ண தெரியாது. அதனால கம்பெனியில உள்ளவங்கலாம் பேருக்கு தான் இவங்கள வச்சிருப்பாங்க. எப்படியாவது வேலைய விட்டு இவங்கள தூக்கிடணும், அனுப்பிடணும். இவங்களுக்கு குடுத்துருக்க அந்த இடம் வந்து வேஸ்ட் ஆனது அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். திருத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்களால முடியாம இருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்ட் எடுக்க கூட அவங்களுக்கு அப்ப தெரியாம இருக்கும். அந்த டைம்ல வந்து ஹீரோக்கு தான் இவங்கள பார்க்கும்போதெல்லாம் பாவமா இருக்குமா, உடனே அவர் வந்து வந்து இவங்க திட்டு வாங்குற இடத்துலலாம் வந்து இவங்கள காப்பாத்தி காப்பாத்தி விட்டுட்டே இருப்பாரு. ஆரம்பத்தில ஹீரோயினுக்கு இவர பார்க்கும்போது வந்துட்டு இவன் நம்மகிட்ட வலியிறான் போல இருக்கு அப்படின்ற மாரி தான் அவங்க நெனைப்பாங்க. போக போக தான் தெரியும் அவரோட கேரக்டரே அப்படிதான். ஹெல்பிங் மைண்ட் கேரக்டர் அப்படின்ற மாரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒன் டைம் அப்படிதான் இப்போ ஆஃபீஸில் வந்து எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் ஹீரோ நீங்க வேலைக்கு வச்சிருந்தா சரி வராது. அவங்கள வேலைய விட்டு தூக்கிடணுன்ற மாரி பேசுவாங்க. அது ஹீரோ காதுல விழுந்துரும். அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாவே இருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கும். ஆஃபீஸ்கார் எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் போயிரும். ஹீரோயின் வேலைய முடிக்காததுனால இப்ப லேட்டா தான் கிளம்புற மாரி இருக்கும். அந்த டைம் தான் ஹீரோ வருவாரு. வந்தவரு என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆஃபீஸ்கார் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. இப்ப வந்து வேற குடை இல்லாம நீ எப்படி போவ? என்கிட்ட குடை இருக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு குடைய குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம, உன்ன ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு என்ன பண்றது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்காத. எங்க ஊர்ல வந்துட்டு எனக்கு நான் வந்து கிராமம் தான். எனக்கு நெறைய ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ஏதாவது வேலை பார்த்து விவசாயம் பண்ணியாவது உன்ன நான் காப்பாத்துவேன். அப்படின்ற மாரி இந்த மாரி சொல்லி ப்ரொபோஸ் பண்ணுவாரு. இது ஹீரோயினுக்கு புதுசா இருந்தாலும், என்ன இவன் இப்படிலாம் சொல்றான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கும் ஹீரோவ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பக்கம் போயிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு தான் இப்ப ஹீரோவ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா, உடனே வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் விட்டு நம்ம எப்படியாவது பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதனால அவர் பார்த்துட்டு இருந்த வேலையும் சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு அவரோட சொந்த கிராமம் இருக்குல்ல அங்க போயிடுவாரு. ஹீரோனுக்கு இது தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஹீரோ இங்க இல்ல, அவரோட கிராமம் எங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவரை பிரிஞ்சு இருக்க முடியாம அவரை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை ஹீரோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரா. அவங்க பாத்தீங்கன்னா தனியா ஹெலிகாப்டரே எடுத்து ரவுண்ட் அடிச்சு ஹீரோட இடத்த கண்டுபிடிச்சு வந்து இறங்குவாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினா அவருக்கு பிடிக்க தான் செய்தானே, ரொம்ப வசதியானவளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரா. நேர்ல 2 பேரும் பார்த்தாலும் திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. திரும்பவும் அவங்களோட லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாரி தான். அதுக்கப்புறம் நம்மள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு 2 பேருமே நினைக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயினோட ஒரிஜினல் கேரக்டர் ஹீரோக்கு வந்து தெரிய வரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபோட கேரக்டர்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்கள்ட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க குடும்பத்துல ரொம்ப வசதியானவங்களா இருக்காங்கல்ல, அதனால வேணும்னே அதாவது அவங்க நினைச்சா தானே நடக்கணும்னு நினைப்பாங்க. ஹீரோ நினைச்சா நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அதனால வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்க கூடாதுன்றனால யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இது ஹீரோக்கு பெரிய வருத்தமா இருக்கும். ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அவங்க வேற வேற இடத்துல போய் வேலை பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் உருப்படல. சரின்னு சொல்லிட்டு சொந்தமா உனக்கு ஒரு மாலை கட்டி கொடுக்குறேன். அந்த மால் வச்சு நடத்து அப்படின்ற மாரி அவங்க வீட்ல சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கடை. அதெல்லாம் கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாரி எல்லாம் ஓப்பன் பண்ணி குடுத்துருவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்னன்னா, அவங்க நடத்திட்டு இருக்க அந்த மாலை கூட சரியாவே வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அதாவது ப்ராஃபிட்டே அவங்களால பார்க்க முடியல. அவங்களுக்கு அப்புறம் தொடங்குன மால்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோயினுக்கு இது சுத்தமா புரியல. அங்க மேனேஜ்மெண்ட்லாம் வச்சிருப்பாங்களா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்னாச்சு நம்மளுக்கு அப்புறம் தொடங்குனவங்களாம் அவங்களாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம மால் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அவங்க அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நம்ம மால்ல வந்து சரியா வியாபாரம் ஆகாத கடைங்கள்லாம் இருக்கு. அந்த கடைங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. அந்த கடையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா தான் ப்ராஃபிட், வேற கடை வச்சோம்னா ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், ஹீரோயின் அத முதல் செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அதெல்லாம் செய்யலாம். ஆனா உங்க வீட்டுக்காரர் தான் அதெல்லாம் விட மாட்டேங்கிறாரு. அவங்களெல்லாம் காலி பண்ண சொல்லாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம வருது. எப்படி என்னோட ஆர்டரை மீறி அவர் எப்படி அவரோட இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாரி திமிரா சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி உடனே அவ்வளோதான் எல்லாருமே
அவங்க பேச்சு தானே கேட்பாங்க. இப்போ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதே இடத்துல வந்துட்டு ஒரு லீகல் அட்வைசராக இருக்கார். அதாவது ஒரு வக்கீலா லீகல் அட்வைசராக அவர் இருக்கார். ஸோ அந்த ரிலேட்டடாக வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து உங்கள் ஒய்ஃபு அதாவது இந்த மாலோட ஓனர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது உடனே உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதட்டி கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடுறாங்க. அதாவது நீங்கள் இப்போ என்ன வேலையாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகும். இருந்தாலும் எந்திரிச்சு அவங்க ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போவாங்களா, அங்கே 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வந்தவுடனே அவர் உட்காருங்க அந்த மாதிரி ஒரு முறையாகவே பேச மாட்டாங்க. வந்ததும் வராததுமா நான் ஒன்று ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன அது எப்படி கேன்சல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஹீரோயின் வந்து கேட்பாங்க நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்கள் எப்படி அவங்களெல்லாம் காலி பண்ண வேணாம்னு எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா இல்லை அவங்கெல்லாம் அவங்களோட கனவுக்காக தானே இந்த மாதிரி மாலில் கடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாம் கொஞ்சம் நஷ்டம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். போக போக அவங்களாம் பிக்கப் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாமே, அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் காலி பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சமக்கவும் வரும். இப்போ அவங்களோட முன்னேற்றம் அவங்களோட ப்ராஃபிட்டு அதை பார்ப்பியா, என்னோட ப்ராஃபிட் அப்படி அது முக்கியன்றது உனக்கு தோணாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை செய்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாகவே இருக்கணும். அதில் ஒரு சஜஷன் பண்ணுறதோ அதை மாற்றி பண்ணுற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி பயங்கரமாக ஒரு மாதிரி பேசி விட்டுருவாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ஆகிடுது. வேணா இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா, அவள் பணக்கார திமிர் அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு அவருக்கு வந்து ஹீரோயின் மேலே வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி மேடம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. திரும்பவும் இவங்க 2 பேர் லிஃப்ட்டு ஏற போகும்போது ஒன்றா பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியணும்னு வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, குடும்பத்தோட மானத்தை வாங்கணுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா, ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ளே இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கப்படணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஓப்பனாகவே திட்டி விட்டுறாரு. நீ என்னதான் உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட தனியாக பேச வேண்டியது இருக்குது, அதனால் இந்த இடத்துக்கு வந்து சரி இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா என்ன எப்போ சொன்னாலும் அப்படியே அமைதியாக நிற்கிறவன் இன்றைக்கி நான் எப்படி பேசுகிறான்னு. ஆனால் ஹீரோ ஒரு முடிவில் தான் இருப்பார். எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் தான் இருந்துகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோயின் சுத்தமாக வர மாதிரியே தெரியல. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவன் வர்றதாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாருன்னா சரி ஓகே அந்த விவாகரத்துக்கான அதை இது இருக்கும்ல பேப்பர்ஸ் இருக்கும்ல அதையாவது நம்ம ரெடி பண்ணுவோம், ஏன்னா ஒரு வக்கீல் தானே அதை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். இப்போ நாங்கள் ஃபேமிலி மீட்டிங் ஒன்று போட்டுட்ருக்கோம், அதுக்கு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லி அதை கேட்காம அதுங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண இடத்துல வந்து நம்மள வர சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே தான் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு கிளம்புவார். அங்கே போனோம் அப்படின்னா வந்து ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களும் வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு மரியாதையும் இருக்காது. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா வந்துட்டு ஒரு மீட்டிங்னு சொன்னால் நேரத்தோடு வர முடியாதா, நீங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள்லாம் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு இஷ்டத்துக்கும் கோவமாக கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா இல்லை நான் முன்னாடியே வந்திருப்பேன், ஒரு சின்ன வேலை இருந்தது அதை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இன்னும் உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தம்பி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன சொல்வாருன்னா மாமா நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வேலை பார்க்குறீங்க, உங்கள் கம்பெனிக்காக மட்டும் கொஞ்சம் என் கம்பெனிலே கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்தா என்னன்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்வார்னா இல்லைப்பா இந்த கம்பெனியில் உள்ளது ஏகப்பட்டது இருக்குது, அப்படிலாம் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட கம்பெனியில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வாரா. உடனே அவங்க மாமியாருக்கு கோவம் வந்துடும். அவன் தான் ஆசைப்பட்டு கேட்குறான்ல பார்க்குறேன்னு சொல்ல வேண்டியதானே, என்ன உன் இஷ்டத்துக்கு நீ சொல்லிட்டு இருக்க, நாளையிலேருந்து அவன் கம்பெனியோட பிரச்சனைகள் என்ன ஏதோ அதையும் சேர்த்து நீயே பாரு. அதாவது என்னன்னா இவரோட விருப்பம் இவருக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குது அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஆர்டராகவே ஏதோ ஒரு வேலைக்காரவங்களை விட மோசமாக நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக வேலைக்காரவங்ககிட்டயே ஒரு மரியாதையாக பேசணும்னா அவங்களும் மனுஷங்க தானே, அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வீட்டு மருமகன் கிட்டேயே வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறது வந்து அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். மாதிரி எல்லாரும் இப்படி பேசும்போது கூட ஹீரோயின் வந்து பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிறதுக்கு ஏன் ஹஸ்பண்ட் இது மாதிரி பேசுகிறீங்க கொள்றீங்கன்னு எதுவுமே கேட்கணும். ஹீரோக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் மொத்தமாக ஹீரோயினையும் சேர்த்து அந்த ஃபேமிலியவே அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்றதுனால இவர் ஹர்ட் ஆகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுமா. இது பேசி முடிச்சதோடு சும்மா இல்லாமல் திரும்ப ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுல ஒரு குழந்தை குட்டியை பெற்று போட்டால் தானே வந்து பேருக்கு நல்லாயிருக்கும், குடும்பத்தோட பேரை வந்து காப்பாற்ற வேண்டாமா, இன்னும் ஏன் அதெல்லாம் தள்ளி போடுறீங்க, சீக்கிரம் நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வேறு அவங்க அம்மா ஹீரோனோட அம்மா வேறு பேசிடுவாங்களா. ஹீரோக்கு செம்ம கோவமாக இருக்கும். அதோட இந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்புங்கன்னு கிளம்புவாங்களா. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோ போய் பேசுவார். வீட்டில் எல்லாரும் என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க, அசால்ட்டாக வந்து மற்ற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க, அது கூட பரவாயில்ல, சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்மளோட பர்சனல் விஷயம், உனக்கு அதெல்லாம் தப்பா தெரியலன்னு கேட்கும்போது அவங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, சும்மா அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே நீ இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் தான் வரும், அவங்க கோவம் தான் அதிகமாகும், ஸோ அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போகிறதுல என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். ஹீரோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்குலாம் வேற ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்த இன்டர்வியூ ஒன்று இருக்குது, அந்த இன்டர்வியூக்கு நம்ம 2 பேருமே பேட்டி கொடுக்கணும், வழக்கம் போல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு தான் பேட்டி கொடுக்கணும், அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ கோவம் வந்துடும். நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருக்க, பொய்யான வார்த்தைகளை இன்னும் எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போகிற, உன்னையே நீ ஏமாற்றிட்டு இருக்க, என் வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுவார். நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ கோவமாக பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி அவங்க
தம்பிக்கிட்ட வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா, எல்லார் முன்னாடியும் என் வீட்டுக்காரர்கிட்ட அந்த அளவுக்கு திமிரா பேசுவேன்னு?" கேட்கவும், "இல்ல, இல்ல நான் வந்து தெரியாம பேசிட்டேன்ற" மாரி அவர் அங்கலாம் அவங்க அப்பா, அம்மா முன்னாடி அப்படி பேசிருவாரு. இங்க வந்து அக்கா கிட்ட அப்படியே பம்பிட்டு இருப்பாரு. உடனே இவங்க ஒரு அறையும் போட்டுருவாங்க. அதோட சரியான சைக்கோவா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லவும், "இப்ப நீ என்ன சொன்னேன்னு?" கேட்கும்போது, "இல்ல நான் ஒண்ணும் சொல்லல." அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கறதுனால, இப்ப அக்காவுக்கு மட்டும் இவரு கிட்ட மட்டும் ரொம்ப பயந்த மாரிலாம், அப்படியே ரொம்ப நல்லவ மாரிலாம் நடிச்சிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, அழுது புலம்பிட்டு இருப்பாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட. "ஏன் தான் இப்படி கல்யாணம் பண்ணேன்னு தெரியல. தெரியாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ற" மாரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அவ வந்து சொல்லுவா, அடிக்கடி சொல்லுவா, "நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்றதுனாலயே அவ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்பலாம் என்ன அழகா இருக்கிறத நெனச்சா எனக்கே எரிச்சலா இருக்குடா. அதுவும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு சேட்ட கிட்ட பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கியூட்டா இருக்கு, கியூட்டா இருக்குன்னு ரசிப்பா. இப்பலாம் எனக்கு எதையுமே பிடிக்க மாட்டேங்குது. இவ பண்ற வேலையிலருந்து. எப்படியாவது இவள விவாகரத்து பண்ணிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி புலம்புவாரு. கேட்குற வரைக்கும் கேட்டுருவாரு. "இதுக்கு மேல இங்க இருக்காதடா. அதுக்கப்புறம் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த டைமுக்குள்ள வீட்டுக்கு வரலன்னு திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. கிளம்பி போடான்னு" சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அங்க வெளிய 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? அவங்க வந்து என் பொண்டாட்டி வச்ச ஆளுங்க தான். எப்படியாவது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து என்ன கூட்டு போறது வரைக்கும் அவங்க இங்க தான் நிப்பாய்ங்க. அதனால ஒண்ணும் கவலை இல்லடா" அப்படின்ற மாரிலாம் புலம்பிட்டே இருப்பாரு. அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் தான் பயந்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பவும், இப்ப ஹீரோவையும் கூட்டு வந்து வீட்ல விட்டுருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவர் வர வரைக்கும் தூங்காம தான் முழிச்சிட்டு இருப்பாங்க. எப்படியாவது அவர் வந்து ரூமுக்கு வருவாரு, தன்கிட்ட பேசுவாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, சுத்தமா அவர தான் வெறுத்து போயிருக்காரு. அவர் பாட்டுக்கும் போயிருவாரு. இவங்க எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட இருந்துருவாங்க. இதுல என்னன்னா, இன்னுமே வந்து 2 அதாவது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ கொஞ்சம் புடிச்சிருக்கு. ஆனா வந்துட்டு அவங்களுக்குள்ள ஈகோ அத விட அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டு 2 பேருக்குள்ள அந்த மாரி ப்ராப்ளமாவே போயிட்டுருக்கும். அது ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்களா, இப்ப கூட அவங்க தூங்காம லேப்டாப்ல வந்து ஹீரோவோட ஃபோட்டோவ தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அழகா சிரிச்சிருப்பாரு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்ளோ அழகா சிரிப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்ப அவர் முகத்துல ஒரு நாள் கூட சிரிச்சு ஹீரோயின் பார்த்துருக்கவே மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் முகத்துல உள்ள சிரிப்பெல்லாம் எங்க தான் போச்சு? ஏன் இவன் சிரிக்கவே மாட்றான்? அப்டின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனா 2 பேரும் மனசு விட்டு பேசினாலும் கொஞ்சம் ஈகோ இல்லாம இருந்தாலும் பிரச்சனைகள் தீரும்ல. அந்த மாதிரி இல்லாம இருந்துட்டே இருக்கறனால அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காமயே இருந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவங்க ஆன்டிய பார்க்கறதுக்காக வருவாரா? அந்த இடத்துல நெறைய பசங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்க ஹீரோவ பார்த்த உடனே வந்துட்டு அவரோட ஐடென்டிஃபிகேஷன்ல வந்து அதாவது அவர வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. இவர் வந்து இவ்ளோ பெரிய குடும்பத்தில வந்துட்டு வாக்கப்பட்டிருக்கான். அதாவது வீட்டோட மருமகன் அப்படி இப்படின்ற மாரிலாம் ஹீரோவ தரக்குறைவா பேசுவாங்க. இது ஹீரோக்கு காதுல விழுந்தோனே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இதெல்லாம் ஒண்ணும் இதெல்லாம் எப்ப இதுலேருந்து வெளிய வரோமோ அப்பதான் வந்து முழுசா நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அப்படின்ற மாரி தனக்கு தானே தேத்திப்பாரா. அப்ப அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, இந்த குடும்பத்து ஆம்பளைங்கலாம் வந்துட்டு வீட்ல இருந்து சமைக்கிற வேலை மட்டும் தானே பார்ப்பாங்க. இவங்க வந்து மருமகன்ற மாரி இவங்களுக்குலாம் பெரிய பதவிலாம் கிடையாது. அந்த குடும்பத்தில யார் வாக்கப்பட்டாலும் சரி, அவங்கள ஒரு சமையல்காரவங்களோ, வேலைக்காரவங்களோ தான் வச்சிருப்பாங்க. அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. குடும்பத்தில வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வாக்கப்பட்டு இருக்காரா, இப்ப இவர் வந்து ஒரு ஆன்டிய தான் பார்க்க வந்திருக்காரு. இவங்க வந்து ஹீரோயின் குடும்பத்தில ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட தாத்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். ஆனா அவங்களோட ஒய்ஃப்க்கும் இவங்களுக்கும் ஆகாததுனால ஒரு பிரச்சனையா ஆகியிருக்கும். அதனால இவங்க வந்து நல்ல கேரக்டரா தான் இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்தில உள்ள யாருக்குமே இந்த ஆன்டிய பிடிக்காது. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தெவச மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. அது பண்றதுக்காக வந்துட்டு இப்ப இவங்கள கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஹீரோ வந்து இவங்கள பார்க்கவே வந்திருப்பாரு. இப்ப அந்த அந்த இந்த ஒரு விஷயம் நடக்க போதுல்ல, இந்த மாரி ஒரு இது அதாவது என்னது ஒரு சடங்கு ஒண்ணு நடக்க போதுல்ல, அதுல வந்துட்டு பார்த்தோம்னா, இப்ப இந்த குடும்பத்தில எத்தன கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ, அந்த மருமகன்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கிச்சன்ல நின்னு சமைச்சுட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பொம்பளைங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்டின்னா வந்துட்டு இங்க அவ்ளோ ஆம்பளைங்க நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சமைக்கிறதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸ போட்டுட்டு சமைச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, வீட்ல குறிப்பா ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடந்தாலோ, சடங்கு நடந்தாலோ, எது நடந்தாலுமே சரி, வீட்ல உள்ள ஆம்பளைங்க தான், அதாவது வீட்டு மருமகனா தான் எல்லாரையுமே ஆக்கிக்கிறாங்க. அதாவது வீட்டோட மருமகன் சொல்லலாம். அந்த மாரி உள்ளவங்க மட்டும் தான் வந்து சமையல் வேலை எல்லாத்தையுமே பார்க்கணும். வேற யாரும் லேடீஸ் வந்து உள்ள வரவே மாட்டாங்க. இப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப புதுசா ரீசென்ட்டா வேற ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவரையும் கொண்டு வந்து குடுத்து, அதாவது ஹீரோயினோட தம்பி இருக்காங்கல்ல, இவரும் புதுசா உங்களோட ஜாயிண்ட் ஆயிருக்காரு. இவரே உங்களுக்கு வேலையெல்லாம் கத்துக் குடுங்க அப்படின்ற மாரி கொண்டு வந்து விட்டுருவாரு. எல்லாருமே இப்ப ஹீரோயின் தம்பி மேல கோவம் திரும்பிட்டே இருக்கும். அங்க இருக்க ஆம்பளைங்களுக்கு எல்லாருக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவர் சமைச்சு வச்சதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு, "இதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுல காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணுங்க." அப்படி இப்படின்ற மாரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ டக்குனு என்ன கேட்பாருன்னா, "இந்த குடும்பத்துல ஆம்பளைங்கலாம் சமைக்கணும்னு தானே விதி. நீ மட்டும் ஏன் வரமாட்டேங்கிற?" அப்படின்னோனே, "அச்சச்சோ! அந்த மாரிலாம் கிடையாது. வீட்டு மருமகனுங்க மட்டும் தான் சமைக்கிறோம். நான்லாம் கிடையாது. நான் இங்கேருந்து போறேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுடுறாரு. அதோட இப்ப தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இந்த வயசுலயும் அவர் இன்னொருத்தவங்கள வந்துட்டு கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க கிட்ட ஹீரோனோட அம்மா வந்து போறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு, "இந்த மாரி விஷயம் நடக்க போதுல, ஒரு சடங்கு நடக்க போது. நீங்க வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் வரலம்மா. நான் எதுக்காக வர்றது? இப்ப நான் வந்தேன் அப்படின்னா வந்து அவரோட அதாவது தாத்தாவோட முதல் ஒய்ஃப்க்கு வந்து பிடிக்காது. அவங்க இறந்து போயிருந்தாலும் பிடிக்காது தானே. நான் எதுக்கு அந்த ஃபங்ஷன் அதாவது அந்த சடங்குல வந்து கலந்துக்கிட்டு?" அப்படின்ற மாரிலாம் ரொம்ப இதா பேசுவாங்க. ஹீரோனோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இப்ப அதுல கலந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் மீடியாக்காரவங்கலாம் வந்து நம்ம ரொம்ப பணக்காரவங்களா இருக்கிறதுனால, உங்கள நாங்க சரியா பார்த்துக்கல. ஏன்னா தாத்தா இப்போதைக்கு உங்க கூட தானே இருக்காரு. அதனால உங்கள நாங்க சரியா கவனிச்சுக்கல." அப்படின்ற மாரிலாம் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இத பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாத்தா வந்துருவாரு. "யாரு என் பொண்டாட்டிய வந்துட்டு அதாவது என்னோட இத வந்து இந்த மாதிரி தப்பா பேசுறது அப்படி இப்படி நீ தான் பேசுறியான்னு" சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட
ஹீரோயினோட அம்மாவை கேட்கவும், "இல்ல, இல்ல நான் அப்படிலாம் பேசுவேனா சொல்லுங்க. இவங்க கண்டிப்பா அந்த இதில கலந்துக்கணும் அப்படின்றது தான் நானும் சொன்னேன்." அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா வந்துட்டு, "ஏம்மா நீ வரலையான்னு?" சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட திரும்பி கேட்பாரா. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் வராம இருப்பேனா? நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க இப்ப என்ன சொல்றீங்களோ அதுதான்." அப்படின்ற மாரி அப்படியே டோட்டலா மாத்தி பேசும். ஹீரோனோட அம்மாவே பயங்கரமான ஆளு. இது அத விட பயங்கரமான ஆளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, "இவ்வளோ நேரமா நான் வரல. நான் எதுக்காக வரணும்?" அப்படி இப்படின்னு பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு முன்னாடி இது மாரிலாம் பேசுதே, அப்ப எப்பேர்ப்பட்ட கிழவியா இருக்கும் அப்படின்ற மாரிலாம் அவங்க மனசுல நெனச்சிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தோம்னா, இப்ப அவங்களும் கிளம்பி எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப அந்த சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குமா, அப்ப பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பார்த்தோம்னா, அந்த ஆன்டிய கூட்டிட்டு வந்துருவாரு. அவர பார்த்தோம்னா, அந்த தாத்தாக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடும். "இப்ப எதுக்குடா இவள கூட்டிட்டு வந்த? இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவள கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ போய் சத்தம் போடுவாரு. ஆன்டி வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப தாத்தாவோட முதல் சம்சாரம் இருக்காங்களா, அவங்களோட பொண்ணா தான் இருப்பாங்க. அவங்க வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இப்ப தாத்தாக்கு கொஞ்சம் பயம் வந்துரும். ஏன்னா மக வந்திருக்கால்ல. வேணும்னே அதாவது இவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக மக மேலேயே வந்து கேஸ் குடுத்து, அதாவது இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டிய வந்து மக வந்து டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள வச்சிருக்காரு. ஹீரோ போய் அவர கூட்டு வந்தோனே, இப்ப இன்னைக்கு என்ன 7:30 கிளப்புவாளோ தெரியல. ஏன்டா அப்படி பண்ணன்ற மாரி கேட்கவும், எப்படி நம்ம கூப்பிடாம இருக்க முடியும்? அதனால பிரச்சனை வரும். அதனால தான் கூட்டிட்டு வந்தேன்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாளா. அத ஒண்ணு சொல்லும்போது ஹீரோ சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாவோட ஃபோட்டோக்கு நேரா வந்து நின்னுருவாங்க. நின்னுட்டு, "இங்க பாரும்மா, நீ உயிரோட இருக்கும்போது சரியா நீ வந்து உன் புருஷன் வந்து என்னென்ன வேலை பார்க்குறான்றத நீ கவனிக்காம விட்டுட்ட. அதனால தான் அந்த ஆள் வந்து உன்னையும் ஏமாத்திட்டான். என்னையும் வந்துட்டு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளோ நாளா வந்து ஜெயில்ல வச்சுட்டான். இப்ப வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ நிம்மதியா இருக்கான் பார்த்தியா?" அப்படி இப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. உடனே இவங்களோட அண்ணன் தான் வந்து ஹீரோவோட மாமனாரா இருப்பாரு. அவர் வந்துட்டு, "நீ எதுக்காக இப்படிலாம் பேசுற? பேசாம விடு. இப்ப இந்த நேரத்தில இதெல்லாம் பேச வேணாம்." அப்படின்ற மாரி சமாதானப்படுத்துவாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு செம்ம கோவம் வந்துரும். "ஏன் எனக்கு மட்டும் தான் அம்மாவா? உனக்கும் தானே அம்மா. இந்த மாரி அநியாயமா நடக்குதே. அதெல்லாம் நீ கேட்கவே மாட்டல்ல." அப்படின்ற மாரி கேட்கவும், உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "அம்மா வந்து இறந்து போனது ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாங்க. இந்த லேடியால அவங்க இறந்து போகல. நீ ஏன் இப்படி நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். "பாத்தியாம்மா பாத்தியா? நீ எப்பேர்ப்பட்ட புள்ளைய பெத்திருக்கன்னு பாத்தியா? அவன் எப்படி இருக்கான் பாரு. அந்த ஆள அதாவது அந்த உன் புருஷன் வந்து தப்பு பண்றான். அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாரியே ஒரு புள்ளைய பெத்துவிட்டு போயிருக்க பாத்தியா?" அப்படின்ற மாரிலாம் கோவப்படுவாங்க. இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அதோட ஹீரோயினோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்துட்டு பேசுவாரா, "வாய மூடுறா நாயன்ற" மாரி அவர இஷ்டத்துக்கு திட்டி விட்டுருவாங்க. அதோட குடும்பத்திலே இப்ப அவர் தான் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கெல்லாம் ஏத்த சொல்லி ஒரு மாரி பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பண்றதுக்குலாம் அவர கூப்பிடுவாங்கல்ல, ரொம்ப நேரம் சுத்திட்டே உட்காந்துருப்பாரு. உடனே தலையிலேயே ஒரு அடிய போட்டு "சீக்கிரம் பண்றா" அப்படின்ற மாரி இவங்க அதட்டிட்டே இருப்பாங்க இவரோட அத்தை. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அவங்க அப்பாவோட தங்கச்சி வந்து இவங்க இந்த அத்தை, இன்னொருத்தவங்க அப்பாவுக்கு ஒருத்தர் பெரியப்பா இருக்காரு. அவர் இருக்காரு. இப்ப அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த தாத்தாவுக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10, 19 வருஷமா வந்துட்டு பகையாவே இருக்கும். சரியா அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே இருந்திருக்காது. இப்ப அவங்க அம்மாவோட அந்த திதி தானே குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து அவர் இங்க வந்திருப்பாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கூட வரமாட்டேன்னு பிடிவாதமா இருப்பாரு. பையன் வந்து வெளிய நின்னுட்டு இருக்கிறது வந்து அந்த தாத்தாவும் பார்ப்பாரு. வீட்டுக்குள்ள வராம சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க வெளிய நிக்கிறது இங்க தெரியுமா? பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க அம்மாக்கு தானே அந்த திதி நடந்துட்டு இருக்கு. அதனால பார்த்துட்டே நின்னுட்டு இருப்பாரு. வீட்டுக்குள்ள வரமாட்டாரு அந்த பிரச்சனையினால. உடனே இப்ப என் தாத்தா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "வந்தவன் வீட்டுக்குள்ள வர வேண்டியதுதானே? என்ன வெளிய நின்னுட்டு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கானா? அதனால இதெல்லாம் பார்த்து நாங்க ஒண்ணும் இதாக போறதில்ல." அப்படின்ட்டு அந்த சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோவ கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, "நம்ம கம்பெனில ஒருத்தன் வந்து இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம கம்பெனில ஒருத்தன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் வந்து வேலைய விட்டு வேற கம்பெனிக்கு போறதா இருக்கான். அவன நிம்மதியா நம்ம வாழ விடணுமா? கூடவே கூடாது. நம்ம ஃபேமிலிலயும், நம்ம கம்பெனிலயும் வேலை பார்க்குறவங்க நம்மளுக்கு பிடிக்கலன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. அவங்க வேற எங்கேயும் போய் வேலையே பார்க்கக்கூடாது. அந்த மாரி தான் ஏதாவது பண்ணணும். இப்ப அவன் அந்த மாரி பண்ணியிருக்கான்னா, அவன ஏதாவது பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயே கூப்பிட்டு சொல்லுவாரு. தாத்தா இந்த மாரி பேசும்போது தான் இப்ப ஹீரோக்கு ஒரு மாரி பயமே வருது. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இங்க வேலை பார்த்த ஒருத்தர் வந்து வேற இடத்துல வேலைக்கு தான் போயிருக்காரு. அவருக்கே இந்த கதினா, இந்த குடும்பத்தில உள்ள ஒரு பொண்ண வந்து விவாகரத்து பண்ணிட்டு நம்ம போணும்னு நெனைக்கிறோமே, அப்ப நம்ம இந்த மாரி நெனைக்கிறோன்றது இதுங்களுக்கு தெரிஞ்சாலே, நம்ம லைஃப் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃபே இருக்குமா? இல்லையோ? அப்படின்ற மாரி சிந்தனையே இப்ப தான் ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. தல பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே ஃபேமிலி டாக்டர்ன்னு இருப்பாருல்ல, அவர கூட பார்க்காம வேற தனிப்பட்ட முறையில ஒரு டாக்டர போய் பார்க்குறாரு. பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, "ஏன் உங்களுக்கு இவ்ளோ பிரஷர் கூடி போயிருக்கு? என்னதான் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கவும், "என்னத்த டாக்டர் சொல்றது? எனக்கு என் பொண்டாட்டிய பிடிக்கல. அவங்க வீட்ல உள்ளவங்க ஆளுங்கள பிடிக்கல. அவங்க எல்லாம் பண்ற டார்ச்சர்ல எனக்கு தல இடி இடின்னு இடிச்சுக்கிட்டே இருக்கு. அவள விவாகரத்து பண்ணல நெனச்சா கூட என்னால முடிய மாட்டேங்குது. இவளே ஒரு ராட்சசியா இருக்கா. அவ மனுஷியே கிடையாது. அவளே ஒரு பேயி. அவங்க குடும்பத்தில உள்ளவங்களலாம் நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது." அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. வந்து விவாகரத்து பண்ணவே முடியல. அந்த குடும்பத்தில உள்ளவங்க என்ன வேணா பண்ண துணிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், டாக்டர் கேட்கிற வரைக்கும் கேட்கிறாரு. "இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கிடையவே கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளிய வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரஷர் இதெல்லாமே சரியா போயிடும். ஸோ நீங்க அத மட்டும் பிரச்சனையிலேருந்து வெளிய வர பாருங்க." அப்படின்னு சொல்லவும் டாக்டரே ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டாரு. டாக்டரும் ஓரளவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வச்சுருவாரு. ஃபேமிலில பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடிக்கு வந்து என்ன வேலைன்னா, இந்த குடும்பத்தில உள்ள மெயினான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு டீல் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தில உள்ளவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, வீட்ட நிலத்த விக்கிறது, வாங்குறது, கொள்றது அந்த மாரி வேலைய பார்க்கறதுக்குலாம் ஒரு லேடிய வச்சிருப்பாங்க. அந்த லேடிய பார்த்தாலே ஹீரோயினுக்கு சுத்தமா ஆகாது. ஆனா அவங்க குடும்பத்துக்காக அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சில
சில விஷயங்கள் வந்து இவங்களே பயங்கரமான ஆளா தான் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயின்ட்ட பார்க்கறதுக்காக போவாங்களா, ஹீரோயின் வந்து அவங்கள கடுப்படிச்சு விட்டுருவாங்க. வேலை நேரத்தில தேவையில்லாததெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. போய் உங்க வேலைங்கள பாருங்கன்னு கடுப்படிச்சு விடவும், இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். நேரா ஹீரோவ பார்க்க தான் வருவாங்க. "என்னப்பா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கா? எப்படி தான் நீ அவள சமாளிக்கிற?" அப்படின்லாம் கேட்பாங்க. இவரு அப்படியே எதுவும் பேச மாட்டாரு. ஏன்னா இவங்களும் அவங்க குடும்பத்தில ஒரு ஆறு தானே. அதனால பேசாம இருந்துட்டே இருப்பாரு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, "உன் பொண்டாட்டிக்கு நெறைய சொத்து இருக்கு. அதெல்லாம் அவ என்ன எழுதி வச்சிருக்கா தெரியுமா? அவ இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்துக்கு தான் அந்த சொத்தெல்லாம் போய் சேரணும். உனக்கு ஒரு பைசா கூட வரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கா. ஏன்பா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ற மாரிலாம் போய் கேட்பாங்க. 2 விஷயம் கோவம் வருது. ஒண்ணு வந்து ஹீரோயின் இந்த மாதிரியா பண்ணியிருக்கா அப்படின்ற மாரியும் கோவம் வருது. இன்னொரு பக்கம் நம்ம பொண்டாட்டிய பத்தி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கோவம் வருது. டக்குனு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, "இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த மாரி நீங்க என்கிட்ட பேசுறது. போய் உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மாவும் எந்திரிச்சு போயிடுது. அப்புறம் இவர் யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறாரு. அவளுக்கு வந்து நம்ம மேல நம்பிக்கை சுத்தமா இல்லாததுனால தான் இந்த மாரிலாம் பண்ணியிருக்கா. இவள கல்யாணம் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சரே இல்லாம இவள இப்பவே ஆக்கி வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. கால் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, "நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க" அப்படின்னு சொல்லவும், "என்ன விஷயம்? அதாவது ஃபோன்லேயே சொல்லுங்க. இல்லாட்டி மெயில் ஏதாவது அனுப்புங்கன்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் பண்ண முடியாது. டைரக்ட்டா பேசி ஆகணும். உடனே கிளம்பி வாங்கன்னு" சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வரும்போது, ஹீரோவ வந்து பார்ப்பாங்களா, அந்த லெஃப்ட் கிட்ட தான் பார்க்குறாங்க. பார்க்கும்போது, "இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போறேன். என் கூட வான்னு" சொல்லும்போது, "அதெல்லாம் வர முடியாது" அப்படின்னு. ஏன்னா அவர் வேற இவங்க மேல கோவமா இருக்காரா, அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. எப்பவுமே அதிகமா பேச மாட்டான். இப்ப பேசினாலே 2 வார்த்தையா இருந்தாலும் கோவமா தான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிளம்பி எங்க வந்திருப்பாருன்னா, அவரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. அங்க வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, மனச தொறந்து இந்த மாதிரி நான் வந்து என் பொண்டாட்டிய விவாகரத்து பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்களே என்ன சொல்வாங்கன்னா, "நீ அவசரப்பட்டு பண்ணாத. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இந்த மாதிரி இரு, அந்த மாதிரி இரு" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினோட ஃபேமிலியால அவங்க குடுக்குற பணத்த வச்சு தான் இவங்க ஃபேமிலி எல்லாம் ரன் பண்றாங்க. ஸோ நீங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, எங்க குடும்பத்துக்கு இப்ப வர வேண்டிய வருமானம்லாம் வராம போயிடும். ஸோ ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்ற வழிய பாருப்பா அப்படின்ற மாரிலாம் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து யாருமே நம்மள புரிஞ்சுக்கிற மாரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவாரு. அதோட திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்க தானே தங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்ல தான் தங்கியிருக்காரு. அங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, விவாகரத்த பத்தி திரும்ப பேசுவோம். ஏன்னா அவர் அதுல உறுதியா இருக்காரு. அத இன்னைக்காவது அவள்ட்ட தெளிவா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரா. ஹீரோயின் வந்து அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. "இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அங்க செக்கப்க்கு போயிருந்தேன். ஏன்னா கொஞ்ச நாளாவே எனக்கு மைண்ட் வந்து சரியில்ல. ஒரு மாரி அப்செட்டாவே நான் இருந்தேன். அதனால செக்கப்புக்கு போயிருக்கும்போது இன்னைக்கு தான் ரிசல்ட்டே சொன்னாங்க. இன்னும் ரொம்ப நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். வெறும் 3 மாசம் தான் நான் உயிரோட இருப்பேனா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி சலனம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே சொல்லுவாங்களா. ஹீரோக்கு இது கேட்ட உடனே உடம்பு அதாவது மனசு ஃபுல்லா அவ்ளோ குளிர்ச்சியா, அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்பாடா ஒரு வழியா அவ போய் சேர போறாளா? இன்னும் 3 மாசம் தானா? இன்னும் 3 மாசத்த எப்படியாவது பல்ல கடிச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்ல. இவ உயிரோட இருந்தா தானே இந்த டிவோர்ஸ் பண்ணா என்னோட ஃபியூச்சரே போகும் அப்படின்ற மாரிலாம் இவங்க குடும்பத்து ஆளுங்கலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில இவலாம் இறந்து போயிட்டாருன்னா, அப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்ம விவாகரத்து வாங்க வேண்டியதில்ல. நம்மளோட ஃபியூச்சர பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடலாம். நம்மளுக்கு எந்த தொந்தரவும் வராது. அப்படின்ற மாரி அவர் அந்த மாரி மனக்கணக்கு போட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருவாரு. மனசுல இவ்ளோ சந்தோஷமா இருந்தாலும் வெளிய அத காட்ட முடியாதுல்ல. டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "என்னம்மா நீ இப்படி சொல்ற? நீ இல்லாம என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? அதுக்கப்புறம் என்னால வாழ முடியுமா? உனக்கு ஏன் இந்த மாரி ஒரு சூழ்நிலை? நெனச்சு பார்க்கவே அவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோயின ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீ ரொம்ப கஷ்டப்படாத, கவலைப்படாத. நீ இந்த மாரி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அந்த காலத்துலலாம் ஒரு நடைமுறை இருந்தது. புருஷன் இறந்து போயிட்டா பொண்டாட்டியும் இறந்து போயிடணும். பொண்டாட்டி இறந்து போயிட்டா புருஷனும் ரொம்ப லவ் பண்ணவங்களா இருந்தா இறந்து போயிடுவாங்க. அதையே நம்ம இப்ப பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அவ்வளோதான் அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். "என்னம்மா நீ இந்த மாரிலாம் பேசுறன்னோனே" "ஆமா நான் உண்மைய தான் சொல்றேன்னு" சொல்லுவாங்களா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையில கூட உன்னால மட்டும் தான் ஜோக் அடிக்க முடியும். நீ அந்த மாரி ஒரு பொண்ணு. உனக்கு போய் இப்படி வந்துருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "அத ஏன் நீ அப்படி நினைக்கிற? இது ஜோக்கெல்லாம் கிடையாது. நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே நம்ம ஏன் அந்த மாரி பண்ணக்கூடாது? நான் இறந்ததுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை எதுக்காக இருக்கணும்? நீ என்ன அவ்ளோ நேசிக்கும்போது நீ என் கூடவே வந்துடலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாரி ஹீரோ பேசவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் டக்குனு என்ன சொல்றாங்கன்னா, "போதும் உன் ட்ராமாவ நிப்பாட்டு. இதெல்லாம் கேட்கும்போது நீ சந்தோஷம் தான் படுவ. உனக்கு இதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா நடிக்காத" அப்படின்னு சொல்லவும், உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த டிவோர்ஸ்க்காக கொண்டு வந்த அந்த பேப்பர்லாம் அப்படியே அவங்க கிட்ட முட்டி போட்டு உட்கார்ற மாரி உட்காந்து, பேப்பர காலுக்கு அடியில வச்சு மறைச்சர்றாரு. "எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீ என்னதான் சொல்ற? தெளிவா சொல்லு. நீ எங்க போன? அவங்க என்ன சொன்னாங்க?" அப்படிலாம் ரொம்ப ஆர்வமா கேட்குறாரு. அவங்களும் சொல்றாங்க, "இந்த மாதிரி நான் உன்ன கூப்பிட்டேன். நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. நான் ஹாஸ்பிட்டல் கிட்ட போம்போது பார்த்தோன்னா, ஃபுல்லா பனிமூட்டமா இருந்தது. எதுவுமே தெரியல. யாருமே என் கண்ணுக்கு தெரியல. அவ்ளோ பனியா இருந்தது. திடீர்னு நான் கண்ண முழிச்சு பார்க்கும்போது, டாக்டர் என் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. எதனால இந்த மாரிலாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது ஒரு புது விதமான ஒரு நோய். அந்த நோய் வந்தவங்களுக்கு பார்த்தோம்னா, தன்னை சுத்தி இருக்கிற இடமும், தன்னை சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாமே வந்து விசித்திரமா தெரிவாங்க. அந்த மாரி இருக்கு. இதுக்கு வந்து இன்னும் புதுசா இருக்கனால, இந்த நோய்க்கு இன்னும் என்ன நோய்னும் கண்டுபிடிக்கல. அதுக்கு இன்னும் மருந்தும் கண்டுபிடிக்கல. அதிகபட்ச காலம் வந்து ஒரு 3 மாசம் தான். இந்த மாதிரி பல விதங்கள் அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். அப்பப்போ மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்." அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. இருக்கும்போது அது மட்டும் இல்லாம, "அன்னைக்கு நான் கூப்பிடும்போது நீ வரல. சில விஷயங்கள் வந்து நடந்ததா வந்து எனக்கு அப்ப ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அது ஒரு 2 நாளுக்கு அப்புறமா தான் அது நடந்த மாரியே எனக்கு வந்து சுயநினைவே வருது." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, மனசுல அவ்ளோ ஒரு கொண்டாட்டமா இருக்கு. இருந்தாலும் வெளிய வந்து அப்படியே நம்ம காட்டிறக்கூடாது
வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அப்படிதாம்மா இருக்கும். இப்போ இந்த 3 மாசம்னு உனக்கு சொல்லியிருக்காங்களே, இந்த 3 மாசத்த நீ வந்து அசால்ட்டா இருந்துறாத. நீ வந்துட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். நீ நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். இந்த 3 மாசமாவது உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும். நீ நிம்மதியா இருக்கணும். இனிமே நீ தூங்குவியோ இல்லையோ, என் கண்ல தூக்கமே இருக்காது. அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு ரொம்ப சோகமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிருவாரு. அங்க போனா மறுநாள் காலையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, போய் படுத்தவர் தான் அவ்ளோ கொரட்ட விட்டு ஹாயா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. பார்த்தோன்னா ஹீரோ வந்து காலையில அலாரம் வச்சு எந்திரிக்கிறாரு. ஏன்னா அவ்ளோ அசந்து தூங்கிட்டாரா, அலாரம் வச்ச உடனே அடிச்ச சத்தத்துல முழிச்சுட்டாரு. முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, தன்னறியாம அவருக்கு சந்தோஷம். இப்ப என்னன்னா, எந்திரிச்ச உடனே விஷயம் அவர் ஞாபகம் வருது. இன்னும் 3 மாசம் தான். அதுக்குள்ள போய் சேர்ந்துருவா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு விடுதலை தான். அப்படின்றப்ப அவ்ளோ ஹாப்பியா இருக்காரு. அப்புறம் அவரே தேத்திக்கிறாரு. இந்த சந்தோஷத்த நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கணும். வெளிய காட்டிறவே கூடாது. சோகத்த மட்டும் தான் நம்ம இப்ப முகத்துல படர விடணும் அப்படின்ற மாரிலாம் நெனச்சுக்கிறாரு. அதோட இப்ப அவ எங்க இருக்கான்னு பார்த்து ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு, வேக வேகமா ஹீரோயின் ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அப்படியே அதே பெட்லேருந்து கீழ விழுந்து தொங்குற மாரி இருக்கும். என்னடா இது 3 மாசத்துக்கு அப்புறம் பொறவு இப்பயே போயிட்டாளா? அப்படின்ற மாரி அவருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். அவரோட கைய தூக்கி பார்ப்பாங்களா, பொத்துன்னு அது கீழ விழுற மாரி இருக்கும். பொதுவா தூங்குறவங்களுக்கு கூட விழிப்பு தான் விழும். அது மாரி விழுந்தோனே, அய்யய்யோ! போயிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு மூக்க தொட்டு பார்ப்பாரா, மூச்சு இருக்கிற மாரி இருக்கா என்னான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது, ஹீரோயின் முழிச்சுருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மார்னிங் கிஸ் குடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா, உடனே அவங்க, இதெல்லாம் புதுசா இருக்கு. நீ பண்றது எதுவுமே நம்புற மாரியே தெரியல. மூஞ்ச பார்த்தா நல்லா தெளிவா தூங்கி எந்திச்சு வந்திருக்க. மூஞ்சில அவ்ளோ பிரகாசம் இருக்கு. அவ்ளோ சந்தோஷம் இருக்கு. இதுவரைக்கும் நான் பார்க்காததெல்லாம் இன்னைக்கு தான் உன் முகத்துல பிரகாசம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நீ சொல்றது எதுவுமே நம்புற மாரி இல்ல. உன் முகமே தெரியுது. சரி விடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்களா. கிளம்பும்போது ஹீரோ என்ன சொல்வாரு, நான் சொல்றது ஏன் தான் நீ நம்ப மாட்டியோ தெரியலம்மா. தூக்கம் இல்லாட்டி கூட முகம் இப்படி தான் இருக்கும். வெளுத்து போன மாரி தான் இருக்கும். எனக்கு தூக்கமே இல்லம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நீ உடனே கிளம்பு. இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் நீ போகவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல ஒரு டாக்டர் தானே இந்த மாரி சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம 2, 3 டாக்டர்ட்ட செக்அப் பண்ணி பார்ப்போம். அப்பதான் நம்மளுக்கு ஃபைனல் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா தான் தோணும். அதோட சரின்னு சொல்லிட்டு அவரோட கிளம்பி வருவாங்களா. வரும்போது என்ன சொல்வாங்கன்னா, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு அப்படின்றத என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அது எப்படிம்மா உனக்கு இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கிறத எப்படி நான் சொல்லாம இருக்கணும்னு நீ நினைக்கிற? அப்படின்னு கேட்பாரு. என்ன சொல்வாங்கன்னா, அது மட்டும் நடக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப என் குடும்பத்துல வந்து யாருக்குமே யார் மேலயும் பணக்கார வீட்ல வந்து அந்த பிரியம், பாசம் அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. மொத்தத்துல இவ எப்ப அதாவது ஹீரோயின் மேல நெறைய சொத்து இருக்கா. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொத்து வந்து இப்ப யார் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி போட்டி இவங்க இருக்கும்போதே இப்ப ஆரம்பிச்சுருவாங்க. யாருமே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அத நினைச்சு கவலைப்படுறதோ, அத எப்படி சரி பண்ணணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. எப்படியோ நீ போற. அதுவும் இன்னும் 3 மாசம் நாங்க வெயிட் பண்ணணுமா? அதுக்குள்ள எங்களுக்கு எழுதி வை, எங்களுக்கு எழுதி வை. இல்ல நாங்க எடுத்துப்போம், நாங்க எடுத்துப்போம். இப்ப அடிபுடி சண்டை தான் போடுவாங்க. அது யாருனாலும் பரவால்ல. அது என் அம்மாவா இருந்தாலும், என் தம்பியா இருந்தாலும், எங்க அப்பாவா இருந்தாலும் அப்படிதான் நடக்கும். அதனால இந்த பத்தி விஷயத்த நீ வெளிய மட்டும் சொல்லாம இரு. அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. புது ஹீரோக்கே இப்போ ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோயின் நினைக்கிறது வந்து பாவமா தானே இருக்கு. ஒரு இதெல்லாம் நினைச்சா அவ ரொம்ப கஷ்டப்படுறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க மேல வந்து இப்ப கொஞ்சம் இறக்கப்படுற மாரி இருக்காரு. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணுன்றதுக்காக தான் அவர் இப்ப கூட்டிட்டே வந்திருக்காரு. அந்த டாக்டர்ட்ட போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா, அந்த டாக்டர் வந்து செக்கப்புக்கு வந்து சொல்லிடுறாரு. ஆமா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அவங்க இன்னும் 3 மாசம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இவருக்கு சந்தோஷமா தாங்க முடியல. நீங்க இன்னும் கன்ஃபார்மா சொல்லுங்க. அதாவது 3 மாசத்துல காலையில இறந்து போவாளா? மதியமா? இல்ல சாயங்காலமா? இல்ல இடைப்பட்ட நேரத்திலயா? இல்ல நடுஜாமத்திலயான்ற மாரி தேதி மாரியா அந்த குறிப்பிட்ட நேரத்த முதற்கொண்டு கேட்டுட்டு இருக்காரு. அவர் அவ்ளோ ஆர்வமா இருக்காரு. டாக்டருக்கே புரியல. என்னங்க நீங்க இந்த மாரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இதான் முடிவு. இதுதான் விஷயம் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்க மாரி திரும்பவும் நடிக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கருந்து வேக வேகமா எந்திரிச்சு வெளிய வந்துருவாங்க. வரும்போது பார்த்தோம்னா, வேற ஒரு பொண்ண பார்ப்பாங்களா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு வீல் சேர்ல உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமா எதையோ பார்த்துட்டே உட்காந்துருக்கும். அப்ப அவங்கள பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு எப்படி தோணும்னா, இன்னொரு 3 மாசத்துல நம்மளும் இப்படிதான் ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. அதே சமயத்துல, இல்ல நான் வித்தியாசமான பொண்ணு. எனக்கு அப்படிலாம் நடக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்ற மாரிலாம் மனச தேத்திப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இப்ப ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, அவங்க அம்மா வந்து கோவமா அங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அம்மாவ பார்த்த உடனே எப்பயாவது நம்மள பத்தி இப்படி விஷயம்லாம் சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்குமோன்னு நெனப்பாங்க. டக்குனு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "உன் புருஷன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப எதுக்கு அவர நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, என் பையனுக்கு அன்னைக்கே அவன் ஆஃபீஸ்ல அவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன்ல, அவன் ஆஃபீஸ் விஷயத்தையும் சேர்த்து பார்க்க உன் புருஷன்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ஆள் அதெல்லாம் பார்க்கவே இல்ல. இப்ப பிரச்சனை தலைகீழ மாறி அவ்ளோ அதிகமாகி அவனுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாரி அதாவது மைல்டா ஒரு அட்டாக் வரும்ல, அந்த மாரி அட்டாக் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தான். அவன் எங்க? அப்படின்ற மாரி பேசவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அம்மா அதெல்லாம் விட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமா" அப்படின்னு சொல்லும்போது, "இது என்ன புதுசா? உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தானே அத ஃபேஸ் பண்ணிப்ப. இப்ப என்ன என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற? அது எதுவா இருந்தாலும் நீயே அத பார்த்துக்கோ. உன் புருஷன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களுக்கு கோவமா அதிகரிச்சுட்டே இருக்கு. உடனே ஒரே வார்த்தை சொல்றாங்க, "எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அத நான் பார்த்துக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் என் விஷயத்துலயும், என் புருஷன் விஷயத்துலயும் நீங்க தலையிடாதீங்க. அந்த மாரி ஏதாவது தலையிட்டு அவர் ஏதாவது பேசுற மாரி இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ உங்க பையனுக்கு இந்த மாரி மைல்டா தானே அட்டாக் வந்துச்சு. அது பயங்கரமான அட்டாக்கா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும்." அப்படின்ற மாரி அம்மான்னு கூட பார்க்காம அவங்க பண்ற விஷயத்துக்காக இவங்களும் இந்த மாரி பேசிருவாங்க. போயிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்வாரு என்னன்னா, இப்ப ஹீரோவோட மாமியார் குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கு எதிரா எது பண்ணாலும், யார் பண்ணாலும் அவங்கலாம் இருக்கவே முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலையில பரவால்லடா, என்ன வேணா நடக்கட்டும். நான் ஆனா உனக்காக
விவாகரத்துக்காக நான் வக்கீலா வந்து ஆஜராவேன் அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசும்போது, அந்த மாதிரிலாம் நீ எதுவுமே பண்ண வேணாப்பா, இன்னும் 3 மாசத்துல எல்லாமே முடிஞ்சிரும்னு என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கவும், இங்கே பேசக்கூடாது, யாராவது கேட்டுட்டே இருப்பாங்க, வா வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க காரில் உட்காந்துட்டு ஜன்னல் வெளியே உடம்ப மட்டும் வெளியே விட்டு, அதோ பாதி உடம்பு வெளியே வச்சு தலையிட்ட மட்டும் காது ரகசியம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, 3 மாசத்துல அவள் போய் தன்னால் போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இது ரொம்ப சூப்பராக இருக்குடான்னு சொல்லிட்டு அவரே சந்தோஷப்படுவார். இது நடந்ததுன்னா உனக்கு விவாகரத்துன்றது தேவையே இல்லை. இன்னொரு பக்கம் நீ யோசிச்சு பாரு, இப்போ விவாகரத்து ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அந்த குடும்பத்திலேருந்து ஒத்த பைசா கிடைக்காது. இப்போ இதே நேரத்தில் இந்த மாதிரி ஆச்சுன்னா உன் பொண்ணோட சொத்தெல்லாம் உனக்கு தானே வரும், அப்போ நீ லக்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அப்படி தாண்டா கிடையவே கிடையாது, அவர் ரொம்ப விவரமானவ, இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா வந்து சொத்தை எல்லாமே வந்து என் குடும்பத்துக்கு தான் சேரணும், எனக்கு ஒரு பைசா கூட வரவே கூடாதுன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கா, அதனால பணம்லாம் வரும்ல எனக்கு தோணலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வந்து இப்போ அந்த வக்கீல் இருக்கார்ல அவர் ஃப்ரெண்ட், அவர் என்ன சொல்வாருன்னா, இதெல்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லைடா, நான் உனக்கு மட்டும் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 3 மாசத்துல அவ போய் சேர போறா, அந்த உயில் பற்றி வந்து நீ கவலைப்படாத, ஏன்னா எப்போ வேணால் எதை வேணால் மாற்றி எழுதலாம், அதாவது உயில் நம்ம இப்போ எழுதிருக்க தான் கன்ஃபார்ம்னு கிடையாதுல, மாற்றி எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீ இந்த 3 மாசத்துல அவன் மேலே பிரியம் இருக்க மாதிரி அப்படின்னு நடிச்சா அப்படின்னா வந்துட்டு அவன் மாற்றி உன் பேரில் எழுதி வச்சுட்டு போறான்னு உடனே என்னென்ன நினச்சிட்டு இருக்கா, பணத்துக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, அந்த மாதிரி ஒரு காலம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அவன் மேலே வச்சிருந்தது லவ் தான், அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல் சைஸுக்கு அவ்வளோ பெரிய பொக்கையை தூக்கிட்டு வந்துருவார். அவங்க ஒய்ஃப் முன்னாடி வந்து நிற்பார். அவங்களுக்கே புரியாது, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ கேட்பாங்க. உடனே என்ன புதுசாக என்ன இந்த மாதிரி பொக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கா, அது இவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, என்னம்மா இன்னைக்கு நம்ம வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒரு மாதிரி முறைப்பாங்க. ஆமாம் நீ என்ன பண்ண சொல்கிற, மொதல் வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் ஒரு பெரிய ஒரு ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தேன், அப்போ நீ வந்துட்டு என்கிட்ட கேட்டு இதை ஏற்பாடு பண்ணியா, உன் இஷ்டத்துக்கு நீ இந்த மாதிரி சர்ப்ரைஸ்ன்ற பேரில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீ சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திட்டேன். 2வது வருஷம் வந்துச்சு, நீ இந்த மாதிரி மொதல் வருஷம் அப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2வது வருஷம் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன், நான் அப்படி சொன்னால் நீ அந்த மாதிரி இருந்துருவியா, எனக்குன்னு எதுவும் பண்ண மாட்டேன்ல நீ அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பவும் ஒரு பிரச்சனை பண்ணேன். இது நம்மளோட 3வது வருஷம். இந்த வருஷத்தில் நான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் அந்த மாதிரியும் பண்ணல இந்த மாதிரியும் பண்ணல, உனக்காக இந்த ஒரு பொக்கே மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னும் நிறைய நான் பிளான் பண்ணியிருக்கேன், என் மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது, நான் எப்போவும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அந்த பொக்கையை அவங்க வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோனுக்கா அதை பார்க்குறாங்க, அவர் மேலே கோவமும் வந்துட்டே இருக்குது. அப்போ வந்து அவங்கள்ட்டே அவங்க கேட்பாங்க, இப்போ நம்ம கல்யாண லைஃப் வந்து இந்த மாதிரி தான் சந்தோஷமாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆமாம் அப்படி இல்லாட்டி கூட எப்போனாலும் அது சரிசமமாக மாற்றி சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும், அது நம்ம கையில் தான் இருக்குது, நீ யோசிச்சு முடிவிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாரா. ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, அதோட அந்த பூக்கத்தை தூக்கி வீசிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிவிட்டு இந்த இவ்வளோ பூ கொண்டு வந்திருக்காருல, இந்த பூ எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது, இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாட் மாதிரி செஞ்சு அதில் எல்லாத்தையும் அழகாக கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ டைனிங் டேபிளில் உட்காருவாங்களா, உட்காரும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காருவார். இதெல்லாம் பண்ணவே மாட்டாரா. இப்போ பக்கத்தில் வருவோம், எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் வந்து இப்போ உட்காந்துருக்கேன்னு கேட்கவும், இவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் நம்ம 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட முடியாதா, இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறன்ற பேரில் எல்லாத்தையும் ஹார்ட்டினாக செஞ்சு ஹீரோனுக்கு கொடுத்துட்டே இருப்பார். அங்கே வேலை பார்க்குறாங்களா, மெய்டாக இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே ஆச்சரியம் பார்ப்பாங்க, இவ்வளோ நாளாக வந்து இவங்க 2 பேரும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டதில்ல, அப்படின்னாலும் ஆப்போசிட்டாக உட்காந்துருப்பாங்க, இப்போ இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட இப்போ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்களா, ஆஃபீஸ் வந்தோடனே மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஹீரோ தான் அந்த மீட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த மீட்டிங்க்கு வந்து பேசிகிட்டு இருப்பாரு. அதில் வந்து ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருமல் வருமா, உடனே தண்ணி எடுத்து ஒரு வாய் குடிச்சோன்னு இன்னும் கொஞ்சம் அந்த பொறை ஏறுற மாதிரி ஏறிடும். உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் இரும்ப ஆரம்பிச்சோன்னு ஹீரோ வந்து மீட்டிங்லாம் விட்டுட்டு வேகமாக வந்துடுவார். அச்சோ உனக்கு இருமல் வந்துருச்சா, என்னாச்சு, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவார். நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, எல்லாரும் என்ன நினைப்பாங்க போ அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டார். இல்லை நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நீ உடனே ஹாஸ்பிட்டல் வா அப்படி இப்படின்னு சொல்லவும் உடனே ஹீரோனோட அப்பாக்கே கோவம் வந்துடும். அவளுக்கு தான் தண்ணி குடிச்சுதான் அப்படி ஆச்சுன்னு சொன்னா, நீ என்ன ஓவராக பண்ணுற, போய் மீட்டிங்கை போய் கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துருவார். இப்போ அட்டன் பண்ணி இப்போ வெளியே கூட்டு வந்துடுறாங்க. வெளியே வரும்போது நிற்கும் போது பார்த்தோன்னா அவங்க காரை எடுத்துகிட்டு வரணும்ல, அது வரைக்கும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்களா, நிற்கும் போது பார்த்தோன்னா ஹீரோ உடனே வேகமாக அவரோட கோட்டை கலட்டி அவங்களுக்கு போத்தி விட்டுறாரு. என்ன குளிருதா, ரொம்ப குளிராக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்க்குறாரா. அங்கே இருக்க செக்யூரிட்டிங்களுக்குலாம் கூட ரொம்ப மாதிரி இருக்கு, ஏன்னா இதுங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே தெரியும், இதுங்க என்ன வித்தியாசமாக நடந்திருக்கு எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி தான் போயிருக்கும், ஏன்னா இதெல்லாம் லவ் பண்ணுற டைமில் பண்ண விஷயம் இப்போ திரும்ப கிடைக்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் வெளியே சிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிரிக்காமல் அப்படியே இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் தான் வருது. இவ்வளோ நாள் இதுங்க சண்டை போட்டுருந்ததே நல்லா இருந்தது, இப்போ இதுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்தோன்னே அவங்க சீட்டில் இடிக்காமல் தலை இடிக்காமல் அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப பார்ப்பாரு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப வெறியேறிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம். அவங்க உள்ளே வந்தோன்னே அந்த காரில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணி ஓவர் ஆக்டிங் பண்ணி இதையும் காட்டி கொடுக்காத, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணி ரொம்ப பண்ணுறாருன்னொன்னே உனக்கு பிடிக்காத ஏதாவது நான் செய்வேனா சொல்லி இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் திரும்பவும் ஹீரோனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. ஒரு பக்கம்
பக்கம் போயிட்டே இருக்கும்போது இப்போ ஃபேமிலி மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் ஹீரோனோட அம்மாவே என்ன சொல்வாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு லேண்டு கொடுத்துருந்தேன்ல, அந்த லேண்டில் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த லேண்டை வந்து திரும்ப நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த லேண்டாக நீங்கள் கொடுத்தீங்க, அதில் நான் இப்போ வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ பாதி வேலை போயிட்டுருக்கு, இந்த டைம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு கொடு அப்படின்னு சொன்னால் வந்து அது நஷ்டமாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் அது எனக்காக தானே கொடுத்தீங்க, திரும்ப எதுக்கு அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஆமாம் அப்போ கொடுத்தேன், இப்போ நான் எல்லாத்தையும் பேசும்போது அது கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அதை வச்சு தான் இப்போ உன் தம்பியோட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். இப்போ உன் பையனுக்காக தான் நீ எனக்கு கொடுத்ததை கூட இப்படி வாங்கணும்னு நினைக்கிறல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. தாங்க முடியல, உங்கள் பையனை மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்களா, அவனுக்காக தான் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அப்போ என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. கத்தும் போது பார்த்தோன்னா அவங்களே மீறி அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ பார்த்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை வந்து வேகமாக பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது விஷயமா லீகலாக என்ன பண்ணுமோ அதை நான் மூவ் பண்ணி தரேன், அவள் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. போனவர் பார்த்தீங்கன்னா, நீ தான் சொன்ன உன்னை பற்றின விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்படி கத்தி பேசும்போது உன்னையே அறியாமல் உன் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா, நீ ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வந்து கோவம் தான் படுவாங்க, அதை வச்சு மட்டும் தான் அவங்க கண்டுபிடிப்பாங்களா, எப்போவுமே என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ என் பக்கம் நின்னதே கிடையாது, நீ ஏதோ ஒரு மூலையில் தான் நின்றுட்டு இருப்ப, இப்போ இப்படிலாம் நடக்கும்போது நீ ஓடி வந்து என் கையை பிடிக்கிற, எனக்கு ஒரு நாள் துடிக்கிற மாதிரி நடிக்கிற, இந்த மாதிரி நீ இருக்கிறத தான் அவங்க பார்ப்பாங்க, அதில் தான் அவங்களுக்கு சந்தேகமே வரும், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது, அதனால தான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு, ஸோ இந்த மாதிரி நடிப்பை மொதல் நிப்பாட்டு, உன்னோட அக்கறை மண்ணாங்கட்டியெல்லாம் தூக்கி போடு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுவாங்க. இதோட ஹீரோக்கே இது ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். ஏன்னா அவர் நடிச்சிட்டு தானே இருக்காரு. எதுவும் அவர் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா அப்படி அவர் சொல்லியிருப்பார்ல, உயில் மாற்றி எழுதணும்னா நீ அவர் மேலே அக்கறையாக இருக்க மாதிரி நடின்னு சொல்லியிருப்பாரா, நான் அவரை லவ் பண்ணேன் பணத்துக்காக இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இவர் அந்த நடிப்பை போடுறதுக்காக தான் இத்தனை வேலையும் பண்ணியிருப்பாரு. இப்போ இங்கே வந்தோன்னு ஃப்ரெண்டு கிட்ட புலம்புவார், நீ சொல்கிறபடி நான் எவ்வளோ ஆக்டிங்கை போடுறேன் நடிக்கிறேன், ஆனால் அவள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாடா, நான் போய் தான் சொல்கிறேன், நான் நடிக்க தான் செய்கிறேன்றது அவளுக்கு தெளிவாக தெரியுது, எப்படி தான் கண்டுபிடிக்கிறானே தெரியல, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா, எனக்கே இதெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது நான் இதே மாதிரி தான் இருந்தேன், அப்போ எல்லாத்தையும் நம்புனா, இப்போ எல்லாத்தையுமே வந்து பொய்யை நான் அப்படியே அழகாக கண்டுபிடிச்சறா அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆமாம் அவள் சொல்கிறது உண்மை தானே, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவன் மேலே அவ்வளோ லவ்வாக இருந்த, அப்போ நீ இதெல்லாம் செஞ்ச, அவளும் உன் மேலே லவ்வாக இருந்தா, ஸோ அது எல்லாத்தையுமே அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, ஆனால் இப்போ உனக்கும் அவன் மேலே லவ் இல்லை, அவளுக்கும் உன் மேலே லவ் இல்லை, இப்போ நீ பண்ணுறது எல்லாமே ட்ராமான்றது அவளுக்கு தெரியுது, அதையும் தாண்டி உங்கள் 2 பேரும் மனசில் சின்னதாக ஒரு லவ் இருந்துட்டு தான் இருக்குது, அதை கிளறி விட தான் அங்கே ஆள் இல்லாமல் உங்களை பிரித்து விட தான் ஆள் இருக்காங்க, அதாடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரா. இதை அவர் கேட்டுட்டு யோசிச்சுட்டே இருப்பார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட அப்பா அம்மா வந்துட்டு அப்படியே வாக் பண்ணிகிட்டே வானத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று வரும். அதை பார்த்த உடனே ஹீரோனோட அப்பா என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நம்ம கல்யாணம் புதுசில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை நம்ம பார்த்தோம், அப்போ வந்து எனக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டு கேட்ட, அதனால தான் நம்மளுக்கு பொண்ணு பிறந்துச்சு, ஆனால் இப்போ மட்டும் ஏன் அவள் மேலே அவ்வளோ வெறுத்துக்கிட்டே இருக்க, அவள் மேலே ஏன் அவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோனோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஏன் அப்படியே இருக்க, நீ இப்போ வந்து அவளை அதாவது நீ பண்ணுறதெல்லாம் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தும், ஏன் உன்னோட நடவடிக்கை இவ்வளோ மாறுச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைப்பாங்க, ஆனால் போகாமல் இவர் கேட்குறாருல பதில் சொல்லி தானே ஆகணும். அப்போ டக்குன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹீரோயினால் வந்துட்டு அவங்களோட இன்னொரு புள்ள வந்து இறந்து போயிருக்கும், அதை வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தாய்க்கு தான் ஒரு பிள்ளையோட இழப்பு வேதனை என்னன்றது தெரியும், அவளால் தான் எனக்கு அந்த இழப்பு நடந்துச்சு, அந்த இழப்புலேருந்து அவளை நான் என்றைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன், அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவள் செஞ்ச விஷயத்தை நான் மறக்கவும் மாட்டேன், அவகிட்ட என்றைக்குமே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இதை கேட்கும்போது அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் இந்த தூரத்துல இருந்து கேட்டுருவாங்க. அது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே இருக்கு, அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோட இங்கே ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் இருப்பாங்களா இல்லையான்னு செக் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன் காட்டுது. 50% வந்து அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 50% வந்து பொழைச்சவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டவும், அப்போ 3 மாதத்தில் ஒரு வேளை பொழைச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது, என்னடா இது அப்படின்ற மாதிரி திரும்ப பிரச்சனை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே தேடி 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 இன்னும் விடுற மாதிரியே இல்லை, வேறு ஏதாவது அவருக்கு ஒரு 70%, 80%, அட்லீஸ்ட் 90%, ஒரு 100% அவன் செத்துருவா அப்படின்ற மாதிரி உறுதியாக தெரிஞ்சால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே தேடி 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 டயர்டாகி அங்கேயே தூங்கிடுறாரு, அதாவது உட்கார்ந்த மணிக்கே தூங்கிடுறாரு. ஹீரோயின் இப்போ தான் வீட்டுக்கு ரூமுக்கு போகலாம் நினைப்பாங்களா, அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோட ரூமை பற்றி வந்து பார்ப்பாங்கும்போது அவர் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாரு, அதாவது லேப்டாப் பார்த்துட்டே தூங்குவார். அப்படி என்னத்தை தேடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களுக்குள்ள பிரச்சனையை தான் தேடி இருக்காருன்றது தெரியுது. அப்போ தான் அவங்க நினைப்பாங்க, இவனை இவ்வளோ அசிங்கப்படுத்துறோம், இவ்வளோ திட்டிகிட்டு இருக்கோம், அதையும் மீறி நம்மளுக்குள்ள விஷயத்தையே அவன் நினச்சிட்டே இருக்கானா, அதை தான் அவன் தேடிட்டே இருப்பானா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ முழிச்சுடுவார். முழிச்சோன்னே இப்போ அவருக்கே பக்குன்னு ஆகிடும். அச்சோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா போலயே, இப்போ கேட்டால் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாரா. டக்குன்னு இப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்காக வந்து இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க, போய் பெட்டில் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிப்பார். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்காக யாருமே கவலைப்படலை, என் பெற்றவங்க கூட என்னை பற்றி யோசிக்கல, என் மேலே அக்கறையாக இல்லை, ஆனால் நீ வந்து என் மேலே அக்கறையாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்துக்கிறது எனக்கு அது பொய்ன்னு தோணுச்சு, அதனால் உன்னை நான் எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ திட்டியிருக்கேன், ஆனால் நீ
மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே அவ்வளோ அக்கறையாக இதெல்லாம் தேடிட்டே இருக்கீல, உன்னோட நேரத்தில் எனக்காக தான் அதிகமாக செலவழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா இவெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ மட்டும் மனசை விட்டுறாத, கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும், அதில் நீ கண்டிப்பாக நீ பொழைச்சிருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேக வேகமாக அவர்கிட்ட நெருங்கி வந்துருவாங்களா, இல்லை இல்லைம்மா எதாக இருந்தாலும் தூரமாக இருந்தே சொல்லு, அவசரப்படாத கோவப்படாதன்னு சொல்லும் போது ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிறோம் நான் நினைக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான், உன் ஒருத்தனுக்காகவாவது நான் போராடுவேன், இந்த நோயோட போராடி எப்படியாவது நான் மீண்டு வருவேன், உன் கூட நான் வாழ்ந்தே தீருவேன், இது நிச்சயமாக நடக்கும், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் நான் போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேகமாக போயிடுவாங்க. ஹீரோக்கா ஐயோ இவனடா இவ சுற்றி சுற்றி இந்த மாதிரியே வராளே, இந்த மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க போனோன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயினோட தம்பி இருக்கார்ல, அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அவருக்கு அந்த மைல்டாக அட்டாக் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வருது. அதாவது எப்போவுமே அவர் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலியிலலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பெரிய ஃபேமிலி, இப்போவே இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியே வரக்கூடாது, லவ் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரட்டாக பண்ணுங்கள், நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஈக்குவலான வசதியாகவும் இருக்காது. ஸோ அதனால் எப்போ வேணால் கலட்டி விடுற வாய்ப்பு இருக்கும். இந்த பொண்ணு ஃபோட்டோவே எடுக்க இல்லையா, நம்ம 2 பேர் சேர்ந்த மாதிரி ஏதாவது ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோம், அவர் அசந்த நேரத்தில் சேர்ந்த மாதிரி எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த பையன் முழிச்சிருவான். முழிச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம குடும்பத்தை ரூல்ஸ் படி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா, சீக்கிரட்டாக தானே லவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு. சரி சரி விடு விடு, ஒரு ஆசையில் தான் எடுக்க வந்துட்டேன், பரவாயில்ல விடு வேண்டாம் இருக்கட்டும், ஆனால் இப்போ நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா, என் அண்ணன் இன்னொரு ஐடியா கொடுத்தாண்டு ஆரம்பிக்கும். ஏற்கனவே இந்த பொண்ணோட அண்ணன் கொடுத்த ஐடியாவில் தான் இவர் ஏதோ பண்ணி பண்ணி பிஸ்னஸ்னால லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ என் அண்ணன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான், அதுபடி இவங்களை போய் நம்ம மீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும், நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷனில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம நினச்ச மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இது சொல்லும். இப்போ அந்த ஃபங்க்ஷனும் நடந்துகிட்டு இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மட்டும் தனியாக தான் வந்திருப்பாங்க. வந்தவொன்னே பார்த்தோன்னா அங்கே வந்துட்டு ஹீரோயின் கூட படித்த ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்போவே படிக்கும் போது இவங்க 2 பேருக்கும் ஒத்து போயிருக்காது. இப்போ ஹீரோயின் தனியாக வந்ததை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஆளே நீ தான், ஆனால் நீ தனியாக வந்திருக்க, உன் புருஷன் உன் கூட வரலையா, ஊர் முழுக்க ஒரு பொருளை வந்து கிளப்பிட்டு இருக்கு, நீயும் உன் புருஷன் வந்து விவாகரத்து பண்ண போகிறீங்க பிரிய போகிறீங்கன்னு, அதுதான் இப்போ காட்டுறதுக்காக தான் தனித்தனியாக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். நேராக ரெஸ்ட் ரூமுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஹீரோ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த பார்ட்டியில் இருக்கேன், நீ உடனே வா அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே பிஸியாக இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவார். ஹீரோனுக்கு ஒரு பக்கம் கோமா வரும், இன்னொரு பக்கம் திரும்ப அவங்க வெளியே வருவாங்களா, வரும்போது இல்லாமல் இந்த லேடி வந்து திரும்பவும் ஹீரோனை பிடிச்சி வம்போலக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் காதல் கல்யாணம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம், இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கோ, எங்கள் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி எங்கள் சொந்தத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு நல்ல ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு அவங்க எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் நீ லவ்ன்ற பேரில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவனுக்கு கொண்டு உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி இப்படின்னு சொல்லவும் தேவையில்லாத என்னோட விஷயத்தில் தலையிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் திட்டுவாங்க. நம்ம இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, தேவையில்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்களா. உடனே அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, காலேஜில் நீ படிக்கும் போதே அவ்வளோ பணக்கார பையன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணா, அப்போதே அதை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணியிருந்த அப்படின்னா இன்றைக்கி உன்னோட ரேஞ்சே வேறு மாதிரி இருந்திருக்கும், இன்றைக்கும் பிஸ்னஸ் மீட்டிங்கில் அவனும் வந்து கலந்துருப்பான், உன்னோட இதே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ நீ ஒரு சாதாரண பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உனக்கு எவ்வளோ கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த பையன் வந்து வேற இங்கே நின்றுட்டு இருப்பானா, ஹாய்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை இவங்க சொல்கிறபடி இவனையே நம்ம கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாமோ, இப்போ இந்த பார்ட்டினா தனியாக வராமல் புருஷனோட வந்தால் ஒரு கெத்தாக இருந்திருக்கும்ல, அதனால தான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. இவர்கிட்ட இப்போ ஹாய்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம கோவமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோடு வந்துட்டு இப்போ ஏன் பேசவே மாட்டேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை நிறைய தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாதாரணமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அந்த பையனுக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அதுக்கு நீ என்ன சொன்னேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி என் பின்னாடி சுற்றுறீன்னா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி தானே சொன்னேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் எப்படி பேசுவேன் நீ எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கவும் இதை எப்படி இப்போ சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது படிக்கிற வயசில் அப்படி தான் கொஞ்சம் நம்ம கோவம் இருக்கும் அப்படி இருக்கும், அதெல்லாம் இன்னும் நீ நினச்சிட்டே இருப்பியா, அதெல்லாம் விட்டுட்டு கேஷுவலாக பேசலாமேனோடனே இவருக்கு மூஞ்சே விளங்காது, அவன் பக்கம் ஒரு பக்கம் மறைச்சிட்டே இருப்பார். இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு தாத்தா வருவார், அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆள், அவர்கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப பணக்காரராக இருப்பார், அவர் கூட நம்ம கம்பெனியை டைப் வச்சுட்டா இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவர் கூட போய் பேசணும்னா புருஷன் முன்னாடியே வந்திருக்கணும், ஒரு இதெல்லாம் இருக்குது, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ நீ இந்த பையன் வந்திருக்கான்ல ப்ரப்போஸ் பண்ண பையன், அவனும் ஒரு பணக்கார பையன் தான், எனக்காக அவர்கிட்ட நீ பேச முடியுமான்னு ஹீரோயின் போய் கேட்பாங்க. அதெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் ஒவ்வொருத்தட்டையாக அறிமுகப்படுத்திக்கிட்டே வராரு, பேசிகிட்டே வராரு. இப்போ இங்கே கிட்ட வரும்போது எனக்கு நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரியாவது ஒரு இன்ட்ரோ கூடன்னு சொல்லவும் அந்த பையன் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க யோசிச்சுட்டே இருப்பாங்களா. கரெக்டாக அந்த தாத்தா கிட்ட வரும்போது ஹீரோ வந்து வேகமாக வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி ஒன்றா நின்றுவார். அதோட அந்த தாத்தாவும் வந்து இவங்களை பார்க்கும்போது ஜோடியாக தான் பார்ப்பாரா, பார்த்த உடனே பேசுவார். அப்படியே பேசினோடனே இவங்களோட இதே வந்து இந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே ஆகிற மாதிரியே இருக்கும். ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூச்சு வாங்கும், ஏன்னா ஒரு மீட்டிங்கில் தான் இருந்திருப்பாரு, ஆனால் ஹீரோயினுக்காக வேகமாக இங்கே வந்திருப்பாரு. அதோட முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ அவங்க வந்து ஓகே வேற ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் உன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்லாம் சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கும்.
இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்கள்ட்ட வம்பு வளர்த்தாங்கல்ல, அந்த ஆன்டிட்ட போயிட்டு இப்போ சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ சொன்ன மாரிலாம் இல்ல. இப்ப அந்த பணக்கார தாத்தா இருக்காரே, அவர் என் புருஷன் அவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்னு அவர் வாயால சொல்றாரு. நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த மாரி ஒரு மதிப்பு. அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. "இவன் தான் சொன்னா உன் புருஷனோட வந்திருக்கேன்னு. அந்த தாத்தா என்ன உன்னையும் உன் புருஷனும் அழகா இருக்கான்னு நான் சொன்னாரு." "இல்ல, இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வம்பு பண்ண இதுக்கெல்லாம் வந்துட்டு பதில் குடுத்துட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அவ்வளோதான் இவங்களுக்கு இப்ப செம்ம கோவம் வந்துருது. என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்துட்டு, "இவன் எங்க இருக்கான்? அவன கூட்டிட்டு வந்து இவன காணோமேன்னு" சொல்லிட்டு புருஷன தேடுவாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறத அழகா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. "இங்க போன உடனே திங்கிறதுக்கு தான் இங்க வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னம்மா இவ்ளோ ஐட்டம்லாம் இருக்குல்ல, அப்புறம் வேற எதுக்கும்மா வர்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, "இந்த பார்ட்டி முடியிற வரைக்கும் என் கண்லயே நீ படக்கூடாது. மரியாதையா அங்க போ" அப்படின்னு சொல்லும்போது கூட, கையிலேயே ஒரு ஹார்ட்டின கட்டிட்டு அப்படியே கியூட்டா சிரிச்சுட்டு வேற போவாரு. அவங்களுக்கு அவ்ளோ வெறியேறிட்டு இருக்கும். ஹீரோ வேற அங்க நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல அந்த பையன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, காலேஜ் படிக்கும்போது நானும் அவளும் லவ் பண்ணிட்டு இருந்தோன்னே சொல்லிருவாரு ஹீரோ கிட்ட. "இப்பதான் நீ அவளுக்கு புருஷன். அந்த தாத்தா வந்து உன்ன ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு பெருமைப்படாத. ஆனா காலேஜ் படிக்கும்போது அவ என்னதான் லவ் பண்ணா தெரியுமா? ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்க 2 பேரும் பிரியிற மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "காலேஜ் படிக்கும்போது நீங்க லவ் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப நான் தானே புருஷன். அத பத்திலாம் பேசாத. போய் வேலைய மட்டும் பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. அவர் ரெஸ்ட் ரூம் வந்திருப்பாரா, அங்க வந்து யோசிச்சு பார்ப்பாரு. படிக்கிற காலத்துல லவ் பண்ணி தொலைஞ்சுச்சுங்கன்னா, கட்டிக்கிட்டு போ வேண்டியது தானே. அப்ப பண்ணாம இப்ப பண்ணிட்டு, இப்ப வந்து நான் வந்து லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு 2ஆ தோணும். ஒண்ணு பொறாமையாவும் இருக்கும். இன்னொன்னு அப்படி ஏதாவது நடந்திருந்தா கூட நம்ம லைஃப் தப்பிச்சிருக்குமே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படின்னு வந்துட்டு இவங்களுக்கு கோவமா வந்துட்டே இருக்கா. அவங்களும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோ அங்கருந்து வந்துர்றாரு. வெளிய வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துர்றாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஆஃபர் ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட பையனுக்கும் இந்த ஆஃபர் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ யார் மூலியமா கிடைக்கும்னு தெரியல. அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இந்த விஷயம் கூட ஹீரோயின் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் காலேஜ்ல கூட படிச்சாங்கல்ல, அந்த லேடி தான் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட இந்த மாதிரி அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இப்ப பொண்ண வச்சு எப்படியாவது பையனுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிரும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதனால பொண்ணுகிட்ட என்ன சொல்வாங்கன்னா, "இப்போ உனக்கு அந்த தாத்தா வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் குடுத்தாருல்ல, அது வந்து பையனோட கம்பெனிக்கும் கிடைக்கணும். ஸோ நீயும் உன் ஹஸ்பண்டும் பேசி அவனுக்கும் அத இது பண்ண ஏற்பாடு பண்ணுங்கன்ன உடனே, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயின் அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "உன்னோட இப்ப நான் உனக்கு ஒரு லேண்ட் குடுத்தேன். அந்த லேண்ட நான் திரும்ப கேட்டேன். இல்லாட்டி நீ குடுக்கலன்னா அது மேல நான் கேஸ் போடுவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தேன்ல. அதெல்லாம் நான் இப்ப வாபஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா அவனுக்கும் இந்த ஆள் மூலியமா வந்துட்டு அவனோட கம்பெனி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும். அத மட்டும் நீ செஞ்சு குடு" அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அந்த லவ்வர் பையனும் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா, அத பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்களா, "சரி இந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. நாளைக்கு ஒரு ஹண்டிங் மாரி போவோம். அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாரி ட்ரிப் மாரி போலாம்" அப்படின்ற மாரிலாம் சொல்லவும் எல்லாரும் இப்ப கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் பண்ற பையன் வந்துட்டு கிளம்பி வந்திருப்பான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவரு கூட நல்லா பேசிட்டு வர மாதிரியே தான் இருக்கும். ஆனா, இங்க ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பேருக்கு உட்கார்ந்திருக்க மாரி தான் இருக்கும். இருந்தாலும் அவருக்கு கோவமா வரும் ஹீரோயின் அவர்ட்ட பேசிட்டு வர்றது. வந்துடுறாங்க. இப்ப யாருமே வந்து ஹீரோ ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்றாங்க. இது எப்பவும் உள்ள நடக்கிற விஷயம் தானே. அதனால ஹீரோவும் பெருசா எதுவும் கண்டுக்கிறதாவே இல்ல. இப்ப அந்த தாத்தா வந்து அவங்களோட தாத்தா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஹண்டிங்க்கு வந்தவங்க வந்து தனித்தனியா போய் ஹண்டிங் பண்ணணும். அதுல வந்துட்டு நெறையா அனிமல்ஸ்லாம் அந்த மாரி பண்ணற வேலை இருக்கும்ல. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவும் தனித்தனியா ஒரு இடம் ஒருத்தவங்களுக்கு பிரிச்சு குடுத்துருப்பாங்க. அப்படி போகும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இந்த தடவையாவது ஏதாவது எங்க தாத்தாக்கு புடிச்ச மாரி பண்ணுன்னு" சொல்லும்போது, "உன் தாத்தாக்கு பிடிக்குதுன்றதுக்காக அதெல்லாம் இந்த மாரிலாம் செய்ய முடியாதுன்ற" மாரி சொல்லுவாரு. "எப்படியோ போ. ஆனா நான் இந்த மாரிலாம் ஏதாவது செஞ்சு அவர்ட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன்." அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. தனியா போன ஹீரோ வந்துட்டு பார்த்தா, அங்க வந்து அந்த லவ்வர் பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஏதோ ஒரு மான ஏதோ பண்றதுக்காக போம்போது, ஹீரோ அந்த மான காப்பாத்தி விட்டுர்றாரு. "உன்னோட ஏரியா இது கிடையவே கிடையாது. தேவையில்லாத வேலை பார்க்காத" அப்படின்னோனே, அதெல்லாம் தேவை உள்ள வேலை தான்ற மாரி ஹீரோ அவர்ட்டயும் அப்பப்போ வம்பு வளர்த்துட்டே போயிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பெருசா சாதிச்சு தாத்தா கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிடணும் அப்படின்ற மாரி நெனப்பாங்க. ஸோ, அதனால அவருக்கு புடிச்ச மாரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போம்போது, அவங்களுக்குள்ள பிரச்சனை திரும்பவும் ஆரம்பிச்சுரும். அதனால அவங்களுக்கு சுத்திலும் பனிமூட்டமா இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து போகும். இவங்க தண்ணிக்குள்ள விழுந்த மாரி, யாரோ ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துற மாரி, ஸ்கூல் பொண்ணு மாரி வர மாதிரி, ஹீரோவோட ஃபேஸும் அடிக்கடி வந்து போகும். இது என்ன எது கனெக்ட் ஆகுதுன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு புரியவே புரியாது. அதுலேருந்து கொஞ்சமா இப்படி வெளிய வரலாம்னு நினைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஒரு பெரிய காட்டெருமை வந்து வேகமா ஹீரோயின முட்டுறதுக்காக வந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஹீரோயின வந்து காப்பாத்திருவாரு. ஹீரோயின் வந்து இன்னும் சில விஷயங்களையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இவங்க லவ் பண்ற டைம்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பணக்கார பொண்ணுன்னுலாம் தெரியாது. அது ஏதோ அவளுக்கு வேலை தெரியல, வேலை கஷ்டத்துக்காக வந்திருக்கான்றதுக்காக வேலையில ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ பார்த்து இவர் லவ் பண்ணியிருப்பாரு. அதனால இப்ப அவரு கூட்டு போவாரு. எதுக்குன்னா, நாள பின்ன உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்ன நான் ராணி மாரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிராமத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. அதோ கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தெரியுது. அது ஃபுல்லா எங்களோட இடம் தான். இவ்ளோ ஆடு இருக்கு, இவ்ளோ மாடு இருக்கு. நாங்க அவ்ளோ வசதியானவங்க தெரியுமா? இந்த ஊர்லயே நாங்க தான் ரொம்ப வசதியானவங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் பணக்காரங்கன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. அதோட அவங்க அம்மா ஒரு கடை வச்சிருப்பாங்களா, அதுலேருந்து ஒரு குச்சி ஐஸ் இருக்கும்ல, அத கொண்டு வந்து ஹீரோயினுக்கு குடுக்கவும், அதெல்லாம் அவங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்களாம். அவங்க அவ்ளோ பணக்காரங்களாம். அந்த குச்சி ஐஸ் சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவும், இந்த மாரி ரூ. 5 குச்சி ஐஸ் வாங்குறதுக்கு கூட உன்ட்ட காசு இல்லாம இருந்திருக்கா? நீ இது கூட சாப்பிட்டது இல்லன்னு சொல்ற. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம
உன் குடும்ப சூழ்நிலையால தான் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறியா, நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே மோசமானதா, அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாமல் ரொம்ப இதாக டல்லாக அப்படி இப்படி இருக்குது, நீ கவலைப்படாத, உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி சொல்கிற, இது இந்த ட்ரெஸ்ஸோட விலையை உனக்கு சொன்னா நீ அவ்வளோ தலை சுற்றியே விழுந்துருவேன், அவ்வளோ காசுல ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் வாங்கிறதுக்காக கண்டிப்பாக நீ கடன் தான் வாங்கியிருப்ப, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது, நம்ம 2 பேருமே வேலை பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நீ வேலை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் பாரு, இல்லாட்டி என் சொத்து பத்தெல்லாம் விற்று கூட நான் உனக்கு ஏதாவது பண்ணிடுவேன், இந்த கடனெல்லாம் இருந்தால் கூட நான் உனக்கு எல்லாத்தையும் அடைச்சி விட்டுருவேன், உனக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கா இதெல்லாம் கேட்க கேட்க ஒரு பக்கம் இவ்வளோ இன்னோசென்ட்டாக நான் இருக்கானேன்னு சிரிப்பு தான் வரும் அவங்களுக்கு. அதனால் அப்போல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டு. ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு இப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. ஹீரோ வந்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாரா. அந்த லவர் பையன் வேறு வந்துடுவார். உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு சம்மக்கம் வரும். உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் பாரு, அவளுக்கு எதுவும் பிரச்சனைனா அதை பார்த்துக்கிறதுக்காக அவளோட லைஃப் பார்ட்னர் நான் இருக்கேன், அவரோட புருஷன், அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே அவரும் அப்படியே மூஞ்சி சுழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினால் நடக்கவே முடியல, ஒரு மாதிரி திணறாங்களா, அவங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்கள தூக்கி அப்படியே கையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் என்ன பண்ணாலும் உனக்கு பிடிக்காது, நீ திட்டுவ, இப்போவும் திட்ட தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. இல்லை நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு கோவம் தான் வரும், ஆனால் இப்போதைக்கு எனக்கு கால் வேற வலிக்குது, என்னால் நடக்க முடியல, அதனால ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வராருன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பரவிடுச்சு. ஹீரோயின் அதாவது தடுமாறி விழுந்துட்டு அவளுக்கு காலில் ஏதோ அடிபட்டுருச்சுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் எதாக இருந்தாலும் அம்மா தானே ஒரு மாதிரி பதட்டத்தில் வேக வேகமாக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அதோட அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இப்போ ஃபேமிலியாக கூடி உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோ பரவாயில்ல இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டானே, அவளால் நடக்க முடியலன்னு காட்டுப்பகுதி அதுவும் அவன் தூக்கிட்டே வந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் ஹீரோ பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஹீரோனோட தம்பிக்கு மட்டும் பெருமையாக பேச பிடிக்கல, இருந்தாலும் இந்த மீட்டிங்கில் பேசி தான் ஆகணும். அப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம பேசினா தான் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்றதுக்கு அவரும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருப்பாரு. தம்பி சொல்வார், அவருக்கு தீபாவளி நேரத்தில் பட்டாசு வெடிக்க கூட தெரியாது, ஆனால் இவ்வளோ பெரிய காட்டெருமையை எப்படி தான் அவர் பண்ணாரோ தெரியல, காட்டெருமையோ காட்டு பண்ணியோ தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படி பண்ணிட்டாருன்னு உடனே அவங்க அப்பா வேற தாத்தாவும் அதெல்லாம் லேஸ்பட்ட விஷயமே கிடையாது, அதுவும் ஒரே ஷாட்டில் அந்த மாதிரி பண்ணுறான்னா அவன் அவ்வளோ திறமையானவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, இந்த இடத்துல வந்து இந்த காட்டு பண்ணிங்க வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அப்படி வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு அது எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால யாருக்கும் தெரியாமல் அந்த பக்கம் போகிறாரா. அப்போ தான் அவருக்கு வந்து அந்த பிளேஸ் இருக்குல்ல அதில் வேலிலாம் போட்டிருப்பாங்கல்ல, ஆனால் இந்த மாதிரி இந்த காட்டு பண்ணிங்க வரணும் அப்படின்றதுக்காகவே அந்த வேலியை வந்து வளைச்சி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சாப்பாடு போடுற மாதிரி சோளம் இதெல்லாம் வந்துட்டு போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதை சாப்பிட்றதுக்காக தான் அந்த பக்கமாக அது உள்ளே வந்திருக்கு. அப்படி தான் ஹீரோயினை அதை அட்டாக் பண்ணியிருக்கு. வேணும்னே ஹீரோயினை அதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரோ பண்ண வேலை தான் இது அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சாரு. உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த விஷயத்த சொல்லிடுவார். இந்த மாதிரி அங்கே வந்து பிளேஸ் வந்து டேமேஜாக இருக்குது, யாரோ சாப்பாடு போட்டு அதை வர வச்சுருக்காங்க ஹீரோனை உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா என்ன சொல்வார்னா, நீ சொல்கிறது சரிதான்ப்பா, இப்போ சாப்பிடுங்க, நாளைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துறேன் யார் அந்த வேலை என்ன பண்ணது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு இப்போ தான் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவரோட பொண்ணு உயிரை வந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, தம்பி இதை சாப்பிடுப்பா அதை சாப்பிடுப்பான்னு எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு. இத்தனை வருஷத்தில் இதெல்லாம் அவர் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி கவனிப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹீரோக்கே இதெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அங்கே வந்து அந்த இடத்துக்கு உண்டானவங்க வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாலாம் பண்ணிகிட்டு இருக்கும். தாத்தாக்குன்னா மிருகங்களாம் பிடிக்குதா. உடனே அவர் என்ன சொல்வார்னா, இந்த நாய்க்குட்டிக்கு என்ன ரேட்டாக இருந்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன், இது பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்பாரு. அது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை இந்த நாய்க்குட்டி வந்து எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிருக்கு, அதனால் இதுக்கு விலையே கிடையாது, நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் தாத்தாக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு விட்டுறாரு. அன்றைக்கி நைட்டே அந்த லவர் பாய் இருக்கான்ல, அவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான், அந்த நாய்க்குட்டி இருக்காங்களா அவங்களோட ஓனர்கிட்ட போய் கேட்குறான், இந்த நாய்க்குட்டிக்கு வந்து $100 கிட்ட நான் கொடுக்குறேன், எனக்கு இதை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த நாய்க்குட்டிக்கு இவ்வளோ காசை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சரி ஓகே, இவ்வளோ காசுக்கு கொடுக்குறதுனா பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துப்பாங்க. ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ எல்லாரும் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கா, எல்லாரும் தங்குறாங்க. இப்போ ஹீரோனும் ஒரே ரூமில் தங்குற மாதிரி இருக்குது. அதனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி ஹீரோவுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூம்குள்ளே வரவே ஒரு மாதிரி இருக்கும், எப்படியாவது தப்பிச்சு எங்கேயாவது ஓடிடணுன்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் லேட்டாகவே வருவார், அவன் தூங்கியிருப்பான்ட்டு. ஆனால் ஹீரோயின் தூங்கி இருக்கவே மாட்டாங்க. வந்த உடனே ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த, இந்த ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விடணும்னு என்னம்மா சொல்கிறேன் நீ. நான் இல்லை எனக்கு கையில் அடிபட்டிருக்கு அது அப்படின்னு சொல்லவும் அவரும் உடனே அவர் ஹெல்ப் பண்ணி விடுவார். அதுக்கப்புறம் குளிக்கலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா குளிக்க சொல்கிறேன்னு சொல்லவும், ஏன் எல்லாத்தையுமே ஆச்சரியமாகவே கேட்குற, குளிக்காமையா படுக்க போகிற, எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோவும் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி உண்மையிலே ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றிட்டான்ல, அந்த இதை வந்து எப்படி ஷூட் பண்ணால் எப்படி நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரி யோசனையாக இருக்கும். பக்கம் அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்மளோட ஈகோவை எதுலையுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நம்ம ஈகோவாக இருந்ததை வந்து விட்டு கொடுத்தோன்னா அவன் நம்மளை என்ன நினைப்பான், அதனால் அந்த மாதிரிலாம் அவன் பின்னாடிலாம் நம்ம போகக்கூடாது
அப்படி நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோன்னா ஹீரோ குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை தேடுவார். ட்ரெஸ் எல்லாம் அங்கே ஒன்றுமே இருக்காது. உடனே டவலை கட்டிட்டு வெளியே வந்துடுவார். பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவன் என்ன சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இல்லை ட்ரெஸ் எல்லாம் அங்கே தேடினா அங்கே எதுவும் இல்லை, இங்கே தான் எதுவும் இல்லை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வேகமாக ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க. போயிட்டு யோசிப்பாங்க, இன்னும் நாளுக்கு நாள் இவன் ரொம்ப அழகாகிக்கிட்டே போகிறான் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ திரும்ப அங்கே வந்துருவார். என்ன நீ எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்க, என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டு கேட்கவும் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் இப்போ தானே குளிச்சுட்டு வந்தேன், தரையெல்லாம் ஈரமாக இருக்குது, அதை நம்ம தண்ணியெலாம் தள்ளி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாமல் போயிட்டேன், உனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காதுல்ல, அதான் பண்ணி விட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு திட்டுறானே அவருக்கு தெரியல. ஆனால் திட்டு வாங்கி மட்டும் பழகியாச்சுன்றது தெரிஞ்சு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுத்துடுறாங்க. வெறும் வந்து இப்போ படுத்துட்டாங்க. படுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு முனையில் படுத்து அந்த பக்கம் திரும்பி படுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, இந்த பெட்டு ரொம்ப சின்னதாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சின்ன பெட்டாக இருக்கும், அதில் அவ்வளோ அவங்களுக்கு பெருசாக இருக்கும் அந்த பெட்டு, ஆனால் அவ்வளோ லவ் இருக்கும் போது அதெல்லாம் அப்படி இருந்தது, இப்போ எல்லாம் இப்படி இருக்கேன்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயினை ஒரு தடவை வந்து அவரோட ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்திருப்பாங்களா, வந்தபோது பார்த்தோன்னா இவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே டைம் எல்லாம் போய்டும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கிறதுனால. அப்போ ஹீரோ வந்து இன்றைக்கி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிடுறேன்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் அவங்க தூங்கும்போது பார்த்தா அது செங்கலாக தான் இருக்கும், செங்கல் காட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பத்தவே பத்தாது. ஆனால் அப்படியே நிலாவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே அந்த ஒரே சின்ன கட்டலில் அப்படியே அவ்வளோ அழகான சாப்பில் தூங்கியிருப்பாங்க. இப்போ அதை யோசிச்சு பார்த்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க, அவ்வளோ சின்ன கட்டலில் எப்படி அந்த மாதிரி நம்ம வந்து சந்தோஷமாக அன்றைக்கி தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுதான் எனக்கும் புரியல, அவ்வளோ சின்ன கட்டலில் எப்படி அது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிப்பார். பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் திரும்ப என்ன கேட்பாங்கன்னா, அப்போ அது முடிஞ்சதில்ல, இப்போ நம்ம நினச்சா அதே மாதிரி முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்போ நீ என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு ஹீரோ திரும்ப வரா. ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பேசுறது கேட்டவொன்னே எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. நீ பதறிட்டு திரும்பி பார்க்கும் போதே எனக்கு தெரியுது நீ என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பேன்னு, வேறு எதுக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, நீ நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அப்பாடான்னு இருக்கும் ஹீரோக்கு. நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிருவாங்க. இப்போ மறுநாள் காலையில் மொதல் நாள் வந்துட்டு அந்த லவ் பண்ணுற பையன் வந்து $100 வந்து கேட்டிருப்பார்ல, அவங்க கொடுத்துருப்பாங்களே. இப்போ அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, திரும்ப வந்து அந்த செக் புக் வந்து அவர்கிட்டயே கொடுத்துருவாங்க. அதாவது அந்த செக் லீஃப் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துருவாங்க. என்னன்னா நீங்கள் நேற்று கேட்கும் போது ஏதோ தெரியாதனமாக கொடுத்துட்டோம், ஆனால் இதோட விலை வந்து அந்த மாதிரி நாங்கள் முடிக்க முடியாது, எங்களுக்கு இந்த பணம் வேணாம், எங்களோட நாயை எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவர் பாயிண்ட்டை கேட்கவும், ஏன்னா நேற்று ஒன்று பேசுகிறீங்க இன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்கன்னு மொதல் அப்படி முரண்டு பிடிப்பான். அப்புறம் இங்கே எல்லாம் ஹீரோனோட ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த செக்கையும் வாங்கிப்பான். வாங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த நாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுற மாதிரி போகவும் உடனே அவங்களுக்கே ஒரு மாதிரி பதறிடும். இதை ஹீரோ பார்த்துருவார். பார்த்துட்டு நீ என்ன லூஸாக போயிட்டியா, எதுக்கடா இப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதட்டுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து போகும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நீ எதுக்கு பெரிய ஹீரோயிசம்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க, இப்போ இவங்க வளர்க்குறாங்க, அவங்க ரொம்ப இதாக பார்த்துக்கிறாங்கன்றதுனால இந்த நாயை நான் சுட வேணான்னு சொல்கிறியா, இதே ரோட்டில் ஒரு நாய் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தெரு நாயை நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா நீ என்ன வந்து கேட்டிருக்கவா போகிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பார். இப்போ அந்த நாய்க்குட்டியை வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தோணும். ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி யாரோ வந்து இந்த நாயை வந்துட்டு ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வந்து கேட்பான், இப்போ நான் இந்த நாயை தொந்தரவு பண்ணுறதுனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதே ஒரு தெரு நாய்க்கு தொந்தரவாக இருந்தால் யாரும் வந்து கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. உடனே இந்த நாய்க்குட்டியை வளர்க்குறவங்க வந்து ஒருவேளை இந்த பையன் தான் அந்த பையனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்க. அந்த பையனை பார்க்கும்போது அவன் வந்து ஆசிரமத்தில் இருந்தான், இப்போ அதே பையனை பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த ஃபேமிலியோட அவன் எப்படி ஜாயின்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லவர் பையனுக்கு ஹீரோயினுக்கு இப்போ பிரச்சனைலாம் தெரியாது, எப்படியாவது ஹீரோயின் கூட இப்போ சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதாவது ஹீரோ வெறுப்பேற்றுறதுக்காவது சேர்ந்துடணும், அவரை கழட்டி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அதனால் இப்போ என்ன பண்ணுறான், எப்படியாவது அந்த தாத்தா கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் அந்த தாத்தா கிட்ட உங்கள் தம்பிக்காகவும் பேசுகிறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிஸ்னஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகி போயிட்டே தான் இருக்கும், நல்லா வந்துடுவோம், ஆனால் என்ன பிரயோஜனம், 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இருக்க போகிறதே இல்லை, இதெல்லாம் நம்ம யாருக்காக செய்கிறோன்னே தெரியல, நம்ம நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த காசெல்லாம் இந்த செலவு இந்த சொத்து இதெல்லாம் யாருக்கு போய் சேரப்போகுதுன்னே தெரியல, நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குமா. அப்படியே ஹீரோ இருக்க ரூம் பக்கமாக போவாங்க. பார்த்தா ஹீரோ ரொம்ப டயர்டாக அசந்து தூங்கிட்டே இருக்காரா. அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று அவரை ரசித்து பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோவும் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுறாரு. ஹீரோ ஆஃபீஸில் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த க்ரஷ்ஷான ஒரு டைமு, அந்த டைமில் வந்து அவங்கள நம்ம பார்க்குறது அவங்க நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்க்குற டைம் இருக்கும்ல, அது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு டைம் தானே. அந்த மாதிரி இப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்துட்டு அந்த அவரோட கேபினை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அவர் அப்படியே நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு பார்த்துட்டு போகிறது, அப்படியே அவரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வெக்கப்படுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காடி, இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னானோன்னு என்னன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசும்போது அதாவது தனக்குள்ள பிரச்சனையை ஃப்ரெண்டுக்குன்னு மாற்றி விட்டுறது. எப்படின்னா வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, 3
வருஷம் கிட்ட ஆகுது. ஆனால் இப்போ பார்த்தாலும் புருஷன் வந்து ஹேண்ட்ஸமாக கண்ணுக்கு தெரியறானா, ரொம்ப அழகாக இருக்கானா, அவனை பார்த்தாலே பட்டாம்பூச்சிலாம் பறக்குதான், அப்படியே லவ் பண்ணுற டைம் மாதிரியே தோணுதான், அப்படிலாம் இருக்காண்டி, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு ஒன்று அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, சேச்சே என்ன இப்படிலாம் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் புருஷனை பார்த்தா ஹேண்ட்ஸமாக தெரியுது, அந்த மாதிரிலாம் யாருக்குமே இருக்காது, அப்படின்னா அவளுக்கு ஏதோ பிரச்சனையாக தான் இருக்கும், அவளை போய் முதல் டாக்டரை பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வேற சொல்லி விட்டுரும். தான் மேலே ஒரு சந்தேகம் வந்துடுது. உடனே டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னுக்கு இருந்ததை விட இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் எமோஷ்னலாகவே நான் வந்து அதாவது என்ன சொல்கிறது கரெக்ட் ஆகிறேன். எங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ரொம்பவே என்னோடய வேலையை தாண்டி அந்த மாதிரி ஒரு பிரியம் ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே அந்த டாக்டர் என்ன சொல்வார்னா, யாருக்குமே அவங்க இறந்து போகிற நாட்கள் வந்து தெரியும் போது அவங்களை சுற்றி உள்ளவங்க மேலே ஒரு இனம் புரியாத பிரியம் வந்துடும். அவங்க சுற்றி உள்ளது மேலே இதுக்கப்புறம் யார்கிட்ட எதுக்கு சண்டை, போய் சேர போகிறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் அவங்க சுற்றி உள்ளவங்கள்ட்ட அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க, இது நார்மல் தான், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாக போகிறேன், நீங்கள் முடிவே பண்ணிடுவீங்களா, ஏதாவது ஒரு மிராக்கல் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும், நிச்சயமாக நான் சாக மாட்டேன், கண்டிப்பாக நான் வாழ்கிறதுக்கான வழி இருக்க தான் செய்யும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சத்தத்தை போட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ இந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும், அந்த கம்பியெல்லாம் வளைச்சி விட்டது வந்து ஹீரோயினோட அப்பாவோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் பண்ண வேலையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் மேலே எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்களா, அவர் கூட இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஹீரோனோட அப்பா வந்துட்டு அவங்க அண்ணனை பார்க்கவே வந்திருப்பாரு. நீ தான் என் பொண்ணை வந்து எதுவும் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, என் மேலே அனாவசியமாக நீங்கள் பழியை தூக்கி போடுறீங்க. அன்றைக்கி நாங்கள் வந்திருந்தேன் தான் எதுக்காகனா அப்பாவை பார்த்து பேசணும், அதாவது தாத்தா இருக்கால் அவரை பார்த்து பேசி சில விஷயங்கள் பிஸ்னஸ் விஷயமா நான் பேசணும்னு தான் வந்தேன். ஆனால் அப்பா அதாவது அவரோட அப்பாவுக்கு அவங்களோட ஒய்ஃப் இப்போ புதுசாக அவங்க வந்துட்டு இப்போலாம் பார்க்க முடியாது, நீ போயிட்டு இன்னொரு நாளைக்கு வான்ற மாதிரி என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க. அன்றைக்கி நான் டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பிட்டேன், மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ நீ வந்துட்டேன், இப்போ நான் அப்பாட்ட பேசி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லும் போது அந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஆனதில் அப்பா ரொம்பவே கோவமாக இருக்காரு, அதை நீ தான் பண்ணியிருப்பன்றதுல வேற இன்னும் கொஞ்சம் உன் மேலே கோவம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, நீ இந்த மாதிரி எது கேட்டாலும் அது நடக்காத காரியம், ஸோ எல்லாத்தையும் காலத்தை ஆற போட்டு அப்புறமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி சந்தேகம் வருது. அதாவது அவங்க சின்னம்மாவா இப்போ அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காருல, அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி என் அண்ணன் வந்துட்டு அப்பாவை பார்க்க வரும்போது நீங்கள் எதுக்காக அவரை வந்து சந்திக்க விடாமல் அவரை துரத்தி விட்டீங்க அப்படின்னு கேட்கவும், அந்த மாதிரி நான் எப்படிப்பா செய்வேன், உன் அண்ணனை பற்றி உனக்கே தெரியாதா, அவன் எப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் நடத்துப்பான், அதனால தான் அவன் அப்படிலாம் சொல்லியிருக்கான், நான் அப்படிலாம் பட்டவளா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இவருக்கே இப்போ இவங்க மேலே டவுட் வரும். எல்லாருக்கும் இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது, இவங்க வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் போடுறவங்க தான், அப்போ ஏதோ இது மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனோட அப்பாவுக்கும் இவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த லவ்வர் பையன் மேலே ஒரு சந்தேகம் வருது. இவன் எதுக்காக சுற்றி நம்ம பொண்ணையே சுற்றி வரான், நம்ம வீட்டையே சுற்றி வரான், இவன் யார் என்ன பிளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்காக அந்த கேரக்டர் ஒன்று இருந்துக்கணும்ல, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறது, புரோக்கர் வேலைலாம் அந்த லேடியை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேசணும்னு நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர் பையன் கரெக்டாக அந்த புரோக்கர் லேடி இருக்கான், அவங்களே பார்க்க வந்துடுறான். அப்போ அவங்க 2 பேருமே கேட்டுக்கிறாங்க மாறி நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணீங்களா, நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணீங்களான்னு. அப்போ அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் நான் தான் அதை பண்ணேன்னு இப்போ சொல்லுது. அதாவது அந்த லவ்வர் பையன் அந்த வேலை பண்ணலை, இந்த லேடி இருக்குல்ல இது வந்துட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டுருக்கு. எதுக்குன்னா ஹீரோயின் இந்த மாதிரி பண்ண சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவால் காப்பாற்றப்பட்டுட்டா, அதனால அவங்கள்ட்ட நான் எவ்வளோ பேச்சு வாங்கினேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இது சொல்லவும், இவனும் வந்து அந்த ஃபேமிலியில் எனக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே நானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் என்ன சொல்வார்னா, நம்ம போட்ட பிளான் வந்து இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஹீரோயின் இப்போ என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு லவ்வோடு பார்க்குற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவளோட அப்பா இது வரைக்கும் நான் மனுஷனாகவே மதிச்சதில்லை, ஆனால் இப்போ என் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்காரு, மொத்தத்தில் எனக்கு சொத்து எப்படியும் அவள் இறந்து போனோன்னு வந்துடும் தான் நினைக்கிறேன்னொன்னே, ஆமாடா இது மாதிரி தான் நடக்கும், அதனால் உன் பொறுமையை இது கைவிட்டுறாத, இதே மாதிரி நீ போயிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உயிர் எல்லாம் மாற்றியே எழுதிடுவாங்க, ஹீரோனுக்கு அப்புறம் அவள் சொத்து ஃபுல்லாகவே உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்கும், அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் ஹீரோனோட ஃபேமிலி கொடுக்குற காசு அதெல்லாம் வச்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வேற அங்கே வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விவாகரத்து பண்ணுறதை பற்றி பேசிகிட்டே இருந்துட்டாரா, இவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து லாஸாக போயிடும், ஸோ அவங்கள போய் பார்த்து சமாதானப்படுத்தி வைக்கணுன்ற பேரில் இதுங்க வேற கிளம்பி வந்துட்டு இருக்கும். வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு வந்து சமாதானப்படுத்த வந்தவங்க வந்து ஹீரோயினை பார்த்த உடனே பொண்ணுகிட்டேயே சமாதானம் பேசிடுவோம், இப்போ ஓப்பனாக வந்து நீங்கள் 2 பேரும் இனிமேல் பிரியாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்து ஹீரோயினை பார்த்துறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நல்லா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது என்னென்ன கதையோ அவங்க ஆடு மாடு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயத்துக்கே அவங்க இன்னும் வரவே இல்லை. கரெக்டாக கடைசியாக அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து அவங்க செக்ரட்டரி வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வந்து மீட்டிங் ஆரம்பிக்க போது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது, சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லவும் அவங்க சரிம்மா நீ மீட்டிங்க்கு போ, என்ன விஷயன்றதை நான் உனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோயின் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா இருப்பார்ல, பணக்கார
தாத்தா அவர் இங்கே இல்லை, அந்த லவ்வர் பையன் மட்டும்தான் இருக்காரு, அவர் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாரு, அவருக்கு ஏதோ வேலை வந்திருக்குன்னு அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். என்ன பண்ணுவாருன்னா, அந்த தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, எதா இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லியிருக்காரு, என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட அப்படின்னா உன் தம்பிக்கான விஷயத்த நீ சொன்னீங்கன்னா நான் அந்த தாத்தா கிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்க ஹீரோன்னு மெதுவாக ஆரம்பிக்கும் போது அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம், இப்போ புருஷன் மேலே உனக்கு என்ன லவ் இருக்கா, அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரும் நீ நினைக்கிறியா, உன் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் இப்போ அவனை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த காட்டு பண்ணியை வந்து இவன் புருஷன் வந்து அந்த மாதிரி சுட்டானே அது வந்து பெரிய ஹீரோயிஸும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அவ்வளோ பெருசாக இருந்தது, அது யாருமே அவ்வளோ சீக்கிரத்தை இது பண்ண முடியாது, ஒரே ஷாட்டில் வந்துட்டு அவன் எனக்காக அதை பண்ணினா, அதுவும் எந்த தயக்கமும் இல்லாமல் யாருமே அந்த இடத்துல அப்படி பண்ண மாட்டாங்க, அப்போ அவன் லவ்வை தான் நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, நீ இதெல்லாம் வந்து நீ இப்படிலாம் நினைக்கவே நினைக்காத, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் எவ்வளோ நடுங்கிட்டு நின்று இருந்தான்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். அதுக்கு ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி வாய்ப்பே கிடையாது, ஏன் அப்படின்னா நீ தூரமாக நின்று வேடிக்கை தான் பார்த்த, வேடிக்கை பார்த்த நீயே அப்படி சொல்லும் போது அவன் அந்த இடத்துல நின்னவன், அவனை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படி பேச பேச ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்குது. ஆனாலும் இப்போ அவங்க கோவத்தை இழந்துட்டு, அதாவது கோவத்தை வந்து இன்னும் அதிகமாக காட்டிட்டாங்க அப்படின்னா வந்து தம்பிக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாமல் போயிடும், அப்போ வந்து இவங்களுக்கு அவங்க அம்மா கொடுத்த லேண்டும் கைவிட்டு போயிடும், அதனால அதில் கவனம் செலுத்த முடியாமல் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ தான் வந்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு வருவாரா, வந்துட்டு ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹீரோயின் வந்து இப்போ வந்திருந்தாங்க, உங்கள் அக்காவும் அவரோட ஹஸ்பண்டும் இங்கே வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு மீட்டிங் போயிருக்காங்க, அதுவும் அந்த லவ்வர் பையன் வந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு என்னடா இது கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வேறு வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி கேட்பார், எதுக்காக இப்போ இங்கே ஆஃபீஸ் வரைக்கும் வந்தீங்க, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். இவங்க அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைப்பா இவ்வளோ சீக்கிரம் இதுக்காக விவாகரத்துலாம் பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் போட்டுமே அப்படின்னு சொல்லலாம், அப்படி அதாவது அவங்களுக்கும் இவங்க பிரியக்கூடாதுன்னெலாம் என்ன இல்லை, இப்போதைக்கு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிரிஞ்சா கூட இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அதையும் ஓப்பனாகவும் சொல்லிடுவாங்க. அங்கே பேச முடியலப்பா, அதனால் இப்போ தான்ப்பா வாய்ஸ் நோட்டு போட்டேன்ன உடனே, என்ன ஒரு வேலை பண்ணி தொலைஞ்சிருக்கீங்க, இது வரைக்கும் விவாகரத்து பண்ணுன்றதை அவகிட்ட அந்த அளவுக்கு நான் டீப்பாகவே போகலை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அது என்ன ஆகும்னு தெரியாதான்னு கண்டபடி திட்டி விட்டு ஃபோனை வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணால் கால் வந்துட்டு அந்த அந்த அதாவது ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்களா, அவங்களால கால் அட்டன் பண்ண முடியல, அவங்களோட ஃபோன் அந்த லவர் பையன் இருக்காங்களா அவன் எடுத்து சுவிட்ச் ஆஃபே பண்ணி விட்டுறான். அதோட ஹீரோக்கு ஹீரோயின் இப்போ எங்கே இருக்கா என்ன இதுன்னு ஒன்றுமே புரியல. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்து இப்போ ட்ராப் பண்ணுறன்ற பேரில் வந்திருப்பாரு. ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரியல. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த லவர் பையன் இருக்கானா அவனை சத்தம் போட்டு இங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்ட கேட்பாரு, நீ இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், எதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு கேட்கும் போது, ஆமாம் நான் பண்ணுவேன், இது வரைக்கும் நான் பண்ணாத வேலை எல்லாத்தையுமே நான் பண்ண போகிறேன், என்னை ஏமாத்தணும்னு நினச்ச எல்லாரையுமே நான் பழி வாங்கியே தீருவேன், இது வரைக்கும் நீ எனக்கு துரோகம் பண்ணலை அப்படி இப்படின்னு கேட்கவும், அந்த மாதிரி நான் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் அவங்க அக்கா அனுப்பின வாய்ஸ் நோட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிறது அவருக்கு தோணிகிட்டே இருக்கும். அதோட என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குமா, ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதோட மரத்தில் போய் ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நேராக அவங்க கையை வந்து பிடிச்சிருவார். கையை பிடிச்சோன்னா ஃபோன் வந்து கீழே விழுந்துடும். அவருக்கு இப்போ இந்த ஃபோன்லேருந்து கீழே விழணும். உன்னை ஹீரோனுக்கு என்ன ரொமான்ஸ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா இப்படியே போனால் சரி வராதுன்னு கிஸ் பண்ணிடுவார். கிஸ் பண்ணணும் அவங்க ஃபோனையும் கீழே விட்டுறாங்களா, டக்குன்னு உடனே பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வேக வேக முன்னாடி நடந்து போக ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் கிஸ் பண்ணிப்பாங்க. இப்படி பண்ணும்போதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடியே போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன பின்னாடியே வரான், அப்போ வந்துட்டு அவன் ஏதோ அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பின்னாடியே வர, போய் உன் வேலையை பாருன்னு சொல்லவும், இப்போ நீ உண்மையிலேயே தூங்க போறியா அப்படின்லாம் இவர் கேட்டுகிட்டே இருப்பார். இவருக்கு என்னன்னா எப்படியாவது அந்த ஃபோனில் உள்ளதை டெலீட் பண்ணணும் அவங்க கேட்கறதுக்குள்ள, இல்லை இவங்களும் அவருக்கு வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா எல்லாம் டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிரும்ல, அதனால நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் காதை விட்டு அவங்க கதவை சத்திட்டு போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, திரும்பவும் அவன் வந்து நம்மளை பழைய மாதிரியே லவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ குளிக்க போயிட்டாங்க. ஹீரோ வந்து குளிக்கிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உள்ளே வந்துட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு எப்படியாவது மெசேஜை டெலீட் பண்ணணும்னு பார்த்தா பாஸ்வேர்டு கேட்டுட்டு இருக்கும். என்னென்னமோ முயற்சி பண்ணி ஹீரோ வந்து அந்த பாஸ்வேர்டு போட்டுகிட்டே இருப்பாரா, திறக்கவே திறக்காது. அவங்களோட பர்த்டே டேட்டு, அதுக்கப்புறம் ஆனிவர்சரி டேட்டு, அப்புறம் வந்து அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணதுன்னு என்னென்னமோ போடுவார். எதுவுமே இல்லை, ஒரு வேளை இதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பரை போடுவார், ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு அந்த மெசேஜும் வந்து டெலீட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக ஹீரோயின் குளிச்சுட்டு உள்ளே வருவாங்களா, கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சும்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்லாம் ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பார்.